எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن ولي الله الذي نزل الكتاب وهو يتولى الصالحين. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم من أصابه هم أو غم أو سقم أو شدة فقال ربي الله لا شريك له صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருளால் நமது புத்தானத்தத்தில் அல்லாமா குத்துபுல் அக்பர் கௌதுல் ஷஹர் ஷேகுனா நூருத்தீன் அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின்
பாக்கியம் நிறைந்த நினைவு தினத்தை ஞாபகப்படுத்துகிற அருள் நிறைந்த இந்த விழாவின் சிறப்பும் பரக்கத்தும் நிறைந்த தலைவர் எங்களுடைய அருமை சகோதரர், நம்முடைய தரீகாவினுடைய ஹலீஃபா மௌலானா மௌலவி அல்ஹாஜ் லியாக்கத் அலி மன்பை ஹஜரத் தாமத் பரக்காத்துகும் அவர்களே, இங்கே முன்னிலை வகிக்கும் நம்முடைய ஜமாத்தினுடைய நிர்வாகிகள், ஷாதுலியாவினுடைய இஹ்வான்கள் மற்றும் நமது ஊரினுடைய உலமா பெருமக்களே, இங்கே எனக்கு முன்போ மிக அருமையான தகவல்களை நமது ஊர் மக்கள் எப்படி தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், நமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை எப்படி மார்க்கம் சார்ந்து அமைக்க வேண்டும், தரீகாவின் முன்னோர்களை ஔராதுகளை எவ்வளவு பக்தியோடு நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தனக்கே உரிய அழகான வார்த்தைகளால் இங்கே உரையாற்றி அமைந்திருக்கிற எங்களை எல்லாம் உருவாக்கி சமூகத்தில் வலம் வர வைத்து அழகு பார்க்கிற என் உஸ்தாது பெருந்தகை அல்லாமா முகமது இஸ்மாயில் ஹசரத் தாமத் பரக்காத்துகும் நீடூர் மிஸ்பாவுல் ஹுதா அரபிக் கல்லூரியின் முதல்வர் ஹசரத் அவர்களே, இங்கே நமது ஊரினுடைய மண்ணின் மைந்தராக சென்னையில் மார்க்க பணியும் சமூக பணியும் முழுக்க தன்னை ஆக்கி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் மௌலானா இஸ்மாயில் ஹசரத் அவர்களே, மற்றும் இங்கே அமைந்திருக்கிற அருமையான ஜமாத்தார்களே, முகமாக்களே, அங்காங்கு அமைந்திருக்கிற தாய்மார்கள், ஷாதுலியாவின் இஹ்வான்களே, அல்லாஹு மிகப்பெரிய அருள் புரிந்தான் நமக்கு. இதிலே நான் பல வருடங்கள் பேசியிருக்கிறேன். பல்வேறு காலங்களில் புத்தானத்தம் வந்திருந்தாலும் இந்த மஜ்லிஸில் இதற்கு முன்பும் பேசுகிற வாய்ப்புகள் கிடைத்தது. நான் ஆசைப்படுவதெல்லாம் மகத்துவமிக்க மனிதர்களை நினைவு கூறுகிற போது அந்த வாழ்க்கைக்கு நாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அருள் நிறைந்தவர்களை நாம் அலசுகிற போது, எடுக்கிற போது அந்த மனம் நம்மையும் தொட்டுவிடும் என்பதை இங்கே நான் உங்கள் கவனத்தில் தர விரும்புகிறேன். இந்த சபை பரக்கத்துக்குரிய சபை. அல்லாமா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், எங்கே சாலிஹங்களை நினைவு கூறப்படுமோ தன்சீலுர் ரஹ்மா இந்த திக்ரில் அவுலியா, அவன் நேசர்கள் நினைவு கூறப்படும் இடத்தில் அவன் அருள் இறங்கும் என்பார்கள். அல்லாஹ் அந்த அருளில் நனைய செய்வானாக. அவன் நெருக்கம் பெற்ற பெருமக்களை ஞாபகப்படுத்தி பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டில் 500 கடைசி பகுதியில் இந்த மண்ணை அலங்கரித்தவர்கள் அல்லாமா அபுல் ஹசன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 6ஆம் நூற்றாண்டு இந்த மண்ணுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். பல நூறு வலிமார்கள் இந்த மண்ணை அழகுபடுத்துகிற இடத்தில் அல்லாஹ் கொண்டு நிறுத்தினான். அல்லாமா ஷாதுலி நாயகம் தனிப்பெரும் ஒரு சுடராக திகழ்வார்கள். அவர்களின் கல்வி காலம் எல்லாம் ஆச்சரியப்பட வேண்டும். அவர்கள் எங்கெல்லாம் பயணித்தார்கள் என்று பார்த்தால் உலகத்தின் பல நாடுகளில் வாகன வசதிகள் இல்லாத காலத்தில் மிகப்பெரிய பயணம். எப்படி இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திருமதி போன்றவர்கள் ஹதீசுகளை சேகரிப்பதற்கு உலகத்தின் பல நாடுகளுக்கு தங்களை பயணமாக்கிக் கொள்ள தயார்படுத்தினார்களோ அதுபோல் மிகச்சிறந்த ஆற்றலை, ஞானங்களை வளர்த்துக் கொள்வதில் அல்லாமா அபுல் ஹசன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய பயணங்களில் தங்களை ஆக்கிக் கொண்டார்கள். இன்னொரு பக்கம் சொல்லாளராக மாத்திரம் அல்ல, தன் வாழ்க்கையை சமூகத்தில் அடையாளம் காட்டும் இடத்தில் வாழ்ந்தவர்கள். தன் வாழ்க்கையை அடையாளம் காட்டுவார்கள். மக்கள் மன்றத்தில் ஒன்றை பேசுவார்கள் என்றால் நாளை பார்ப்போம், அது அவர்கள் வாழ்க்கையில் ஜொலிக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட மகான்களை என்றைக்கும் நான் நினைக்கும் வாய்ப்பை வழங்குவானாக. சங்கை மிக்கவர்களே,
அவனுக்கென்று சில மனிதர்கள் இருக்கிறார்கள். எப்போது நம்முடைய பொறுப்பு அவனுக்கு சொந்தம் என்று முடிவுக்கு வருகிறோமோ அவன் நமக்கு பொறுப்பாளன் என்று பிரகடனப்படுத்துகிறான். சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னான், உங்களை எதிர்த்து நிற்பவர்களிடத்தில் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடுங்கள் என்றான். தங்களை எதிர்த்து நிற்பவர்களுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இன்ன வலியி அல்லாஹ் என்றான். அல்லாஹ் என் பொறுப்பும் என்னுடைய அத்தனை காரியத்தினுடைய நான் ஒப்படைக்கும் இடமும் என் ரப்பு என்று சொல்லிவிடுங்கள். இன்ன வலியல்லாஹுல்லதீ நஸ்ஸலல் கிதாப், அவன் யார் தெரியுமா? மனிதர்களின் நேர்வழியின் வெளிச்சமான வேதங்களை இந்த மண்ணில் அருளியவன், அவன்தான் என் நேசன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லியதற்கு பின்னால் அந்த ஆயத்தை முடிப்பான். ஒஹுவ யத்தவல்ல சாலிஹீன், உலகத்தில் யாரெல்லாம் பாக்கியமான வாழ்க்கை வாழ்வார்களோ அவர்களுக்கெல்லாம் அவனே பொறுப்பு என்று சொன்னான். அல்லாஹ் அந்த பொறுப்பின் கீழ் நாம் இருக்க தௌஃபீக் செய்வானாக. நம்மை சாலிஹீன்கள் என்ற இடத்தில் கொண்டு நிறுத்த வேண்டும். சாலிஹீன்களுக்கென்று சில முகவரிகள் இருக்கிறது. அந்த முகவரி தான் வலிமார்களினுடைய முகவரி. அந்த முகவரிக்கு பின்னால் வலிமார்களினுடைய முகம் தெரியும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறது. ஒரு பொழுது ரப்பை மறக்காத வாழ்க்கை. அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேசிய வார்த்தைகள் என்று ஒரு தனி பட்டியல். அவர்கள் பேசிய வார்த்தைகள், அவங்க சொன்ன ஒரு அழகான வார்த்தை, உன் கல்பை அல்லாஹ்வோடு கட்டி போட்டு விடு என்றார்கள். உன் கல்பை அல்லாஹ்வோடு கட்டி போட்டு விடு, அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே ஒரு அழகான நெருக்கத்தை நீ உண்டாக்க வேண்டும். அதற்கு முன்பு ரெண்டு விஷயத்தை தூக்கி வீசிருந்தாங்க. சாலிஹீன்களினுடைய அடையாளம் என்பதில் பெருமக்கள் தங்களுக்கிடையே வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கைக்குள்ளால் அது அமைந்திருக்கிறது. குறிப்பாக மிகப்பெரிய விலாயத்தின் மகுடமாக குதுபுகளினுடைய தலை சிறந்த இடத்தில் இருந்த அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிற ஒரு சிறப்பான வார்த்தை, ஒன்ன நீ அல்லாஹ்வோடு கட்டி போடு, அவனோடு உனக்கு ஒரு இணக்கம் உண்டாக்கணும். இதான் அறத்தான். அப்படி ஒரு வாழ்க்கை நீ விரும்புகிறாயா? இருத்திமாத் கல்பக், உன் கல்பை கொண்டு போய் ரப்போடு கட்டி போடணும் நீ விரும்புகிறாயா? அவர்களை நினைத்து பார்க்கும் இந்த நேரம் அவர்களின் சொற்கள் நமது இதயத்தினுடைய வெளிச்சமாக அமைய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒன்னு நீ அல்லாஹ்வோடு கட்டி போடணும், உன் கல்பை அங்க கொண்டு சேர்க்கணும். அவரு நஃப்ஸக்கான்னாங்க, உன் நஃப்ஸ பரிசுத்தமாக்குன்னாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒரு நஃப்ஸ பரிசுத்தமாக்கு, உன் நஃப்ஸு பரிசுத்தமாக்கணும். உன் நஃப்ஸுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் அழியணும், ஆசைகள் காணாமல் போகணும், காமங்கள் மண்ணடியில் புதைக்கப்படணும். உன் நஃப்ஸுக்கு தப்ரியா வேணும், அது பரிசுத்தம் பெற வேண்டும். நஃப்ஸு எப்ப எல்லா வகையான கேடுகளிலும் பாவங்களிலும் தீமைகளிலும் ஆசைகளிலும் இருந்து நீக்கப்படுமோ அல்லாஹ்வோடு உன் கல்பை கொண்டு நீ சேர்த்து வச்சிடலாம். உனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே உள்ள ஒரு அழகிய தொடர்பை நீ பலப்படுத்த முடியும். இன்றைக்கு ரப்போடு நமக்கு ஒரு தொடர்பு தேவை. உலகத்தில் எல்லாரும் நம்மை கைவிடும் காலத்தில் வாழ்கிறோம். எல்லோரும் நம்மை கைவிடும் காலம். நமக்கென்று ஒரு பாதுகாப்பை நாம் எங்கே போய் தேடுவது? ஏதோ ஒரு வகையான காலம், ஆனால் நம்பிக்கை இருக்கிறது. இன்ன வலி அல்லாஹ், ரசூல் சொன்ன போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னான், இப்படி சொல்லுங்கள், உங்களை எதிர்த்து நிற்பவர்களிடத்தில் என் மொத்த பொறுப்பும் என் ரப்பிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுங்கள். என் நேசன் அவன் என்று சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் தெரியுமா? அவன் யாரின் பொறுப்பை எடுத்தானோ, நிஅமல் வக்கீல், பொறுப்பெடுத்தவர்களில் அவன் ரொம்ப நல்லவன் என்றான் அல்லாஹ். நிஅமல் வக்கீல், அவன் பொறுப்பை எடுத்துக்கொண்டு கடமை உணர்வை மறப்பவன் அல்ல, பொறுப்பை எடுத்துக்கொண்டு தட்டி கழிப்பவன் அல்ல, பொறுப்புக்கு பின்னால் தன்னை பலகீனமாக்கிக் கொள்பவன் அல்ல, அந்த பொறுப்பை நிறைவேற்றாத இடத்தில் இருப்பவன் அல்ல. நிஅமல் வக்கீல், அந்த பொறுப்பை பாதுகாப்பதில், பொறுப்பெடுத்தவர்களை அழகுபடுத்துவதில், பொறுப்பை ஒப்படைத்தவர்களை உயர்த்துவதில் அவன் ரொம்பவும் அழகானவன். திருக்குர்ஆன் சொல்லும்,
உலகத்தில் யாரையும் நம்ப முடியாத இந்த வாழ்க்கையில் உன் கல்வை அவனோடு கட்டி போடு. அவனோடு நீ ஒரு இணக்கமாக, அவனோடு நீ ஒரு அழகிய தொடர்புக்குள் வர வேண்டுமா? அல்லாமா ஷாதிலி நாயகம் கேட்பார்கள், ஒன்னு முதல் விஷயம் உன் நப்சை பரிசுத்தமாக்கு. இன்னைக்கு நப்சு தான் பெரிய பாடு. நப்சு பரிசுத்தங்கிறது ரொம்ப பலகீனம். எந்த இடத்திலையும் நப்சை பாதுகாக்க முடியல. எந்த இடத்திலும் முழு கவனத்தோடு இருக்க முடியல. எங்கெல்லாமோ அலைபாய்கிற தொழுகையிலிருந்து திக்ருகளில் இருந்து முராகபா கூட, முராகபான்னா அல்லாஹ்வோடு நான் இருக்கிறேன், அவன் என்னை பார்க்கிறான் என்று இருக்கும் ஒரு தியான இருக்கை, அந்த இருக்கையில் கூட மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. அவனை மாத்திரம் குறியாக்கி கொண்டிருக்கக்கூடிய தியானத்திலும் அவன் எங்கோ அவனை திருப்பும் திசையில் கல்பு ஓடிக்கொண்டிருக்கும், நப்சு ஆட்டமாகிக் கொண்டிருக்கும். இங்கே அல்லாமா ஷாதிலி நாயகம் சொல்வார்கள், உன் நப்சை சுத்தமாக்கிடு. அதுக்கு அடுத்து சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவங்க சொன்னாங்க, உன்னுடைய திறமை, உன் ஆற்றல், உன் சக்திங்கிறத நீ பேசுறத விட்டு வெளியில வந்துருன்னா, நீ வெளியில வான்னா, உன்னை குறித்து உன் ஆற்றலை நம்புவதை விட்டு வெளியேறிவிடு, உன் சக்தியை நம்புறதை விட்டு வெளியில வாங்குறாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல நஷ்டமானதெல்லாம் நம்ம ஆற்றலை நம்பியே நஷ்டமானோம். நம்ம சக்தியை நம்பணும். நம்மால என்ன முடியாது, நம்மால முடியாதா, நம்ம எங்க போயிடுவோம், நம்ம படிப்பு என்ன, தகுதி என்ன, திறமை என்ன, நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறோம், நம்ம பாரம்பரியம் என்ன, நம்ம ஒண்ணு சோட போக மாட்டோம் அப்படின்ட்டு தன் மீது பலத்தை கொண்டு தீர்மானித்தவர்கள் பல காலங்களில் வெளிச்சத்துக்கு வரவே இல்லை. என்னால் முடியும் என்று நம்புவதற்கு மார்க்கம் தடை விதிக்கவில்லை. அந்த நம்பிக்கைக்கு முன்பாக என் ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்று நம்புங்கள். அதுக்கு பின்னால நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறது. அவங்க சொன்னாங்க, நீ எடுத்து பாருங்க ஷாதிலி நாயகம் பேசின வார்த்தைகள். உன்னுடைய திறமை, ஆற்றல், உன் பலம் எல்லாத்தையும் விட்டு நீ வெளியில் வா. என் பலம் என்ன பலம், என் ஆற்றல் என்ன என் ஆற்றல். அல்லாஹும்ம இன்னி லஈஃப், நான் பலவீனமானவன் என்றார்கள் நபிகள் நாயகம். எப்படிப்பட்ட நபி! அழகிய முன்மாதிரியை உலகத்திற்கு தந்தவர்கள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகிய முன்மாதிரி கொடுத்தவர்கள். இங்கே ஷாதிலி நாயகம் சொல்கிற அந்த வார்த்தை உங்கள் கவனத்தில் இருக்கட்டும். ரெண்டு விஷயத்தை இங்கே தெளிவாக்குகிறார்கள். அல்லாஹ்வோடு நீ இணைவதற்கும், அவன் உன்னோடு இணைவதற்கும், அவன் தொடர்பு உனக்கு கிடைப்பதற்கும், அவன் தொடர்பு உனக்கு கிடைப்பதற்கும், நீ அவன் தொடர்பில் இருப்பதற்கும். எல்லாருக்கும் ஆசை இருக்குது. நான் அடிக்கடி சொல்றது, அவன் தொடர்பை விட்டுட்டு வெளியில போய் வேற எங்கேயும் நிம்மதியெல்லாம் பெற முடியாது. அவன் தொடர்பை விட்டு தூரமாகி எல்லாம் வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாம் அடைய முடியாது. அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிற வார்த்தை, அவன் இதா அரத்தா, நீ இப்படி ஒரு தொடர்பை இருக்கணும்னு நினைக்கிறாய் என்றால் அந்த தொடர்பிலே நீ முழுமையாக வேண்டுமா, அவன் உன்னோடு முழுமையாகணுமா. நப்சு தஸ்கியா ஒரு விஷயம். அடுத்து சொன்ன வார்த்தை தான் ரொம்ப கவனத்தில் எடுக்கணும். எல்லாரும் அதுலதான் இருக்கிறோம். உன் ஆற்றல், உன் திறமை, உன் பலம், அதையெல்லாம் நீ பேசுறதை விட்டு வெளியில வந்துரு. நான் திறமையானவன்கிறது ஒண்ணு இருக்குது, எனக்குண்டு என்னால சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை ஒண்ணு இருக்குது. அதுக்கு மேல என் ரப்பு என்ன கைவிட மாட்டான் நம்புன்னா. உன் ஆற்றல் விட்டு வெளியில வாண்டாங்க. அந்த நம்பிக்கையில் நீ தோற்று போவாய். அப்படி வந்தால் நீ அவன் கண்ட்ரோல்ல போயிடுவ. உன் கண்ட்ரோல் அவன் கையில வச்சுக்கிடுவான். ஒரு காலமும் நீ எடுத்து வைக்கும் எட்டுகளில் உன்னை சருக விட மாட்டான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வானா. அதை உணர்த்தியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னி லஈஃப், அல்லாஹ் நான் பலகீனமானவன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகவ்வினி, எனக்கு பலம் நீ கொடுன்னாங்க. எப்படிப்பட்ட பலசாலி! சொர்க்கத்தினுடைய 100 இளைஞர்களின் சக்தி எனக்கு உண்டுன்னு சொன்ன செய்தி ஹதீஸில் மிக பிரபல்யமான செய்தி. சோனத்தின் 100 இளைஞர்களின் சக்தி உண்டு என்று நமக்கு சொல்கிறார்கள் நபி. அதை அல்லாஹ் சொல்ல சொன்னான். சொர்க்கத்தில் 100 இளைஞர்கள் தெரியுமா? அதில் ஒரு இளைஞர் நம்மில் 100 இளைஞருடைய சக்தி பெற்றவர். சோனத்தின் ஒரு இளைஞர் நம்மில் 100 இளைஞரின் சக்தி. சோனத்தின் 100 இளைஞர்களின் சக்தி
எனக்கு உண்டு நாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி தஈஃப், அல்லாஹ் நான் பலகீனமானவன். கற்றுக் கொடுக்கிறார்கள். உனக்கு 1000 பலம் இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு முன்னால் நீ பலவீனத்தையே காட்ட வேண்டும் என்கிறார்கள். அல்லாமா ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், உஹ்ருஜ் மின் ஹவுலிக் வலா குவத்திக், உன்னுடைய பலம் சக்தி எல்லாம் வச்சு அல்லாஹ்ட்ட பேசாது. உன் கல்ப அவன்கிட்ட போய் நீ கட்டி போட்டுட்ட அப்படின்னா அவன் உன்னை கண்ட்ரோல்ல எடுப்பான். அவன் எடுக்கணும்னா இந்த காரியம் உன் வாழ்க்கையாக வேண்டும். சங்கை மிக்கவர்களே, ஆற்றல் மிக்க ஞானம் படைத்தவர்கள், அறிவில் சிகரம். ஒரு கட்டம் தன்னுடைய ஆஸ்மா, தனது அருமையான ஆசானை தேடுவார்கள். அப்துல் சலாம் இப்னு மசீஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொஹபத்துக்குள்ளே வருகிறார்கள். அப்துல் சலாம் இப்னு மசீஸ் பார்த்தால் கல்புல உள்ளது பேசுறவங்க. யாருடைய ஷேக்? அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி ஷேக் இருக்கிறாங்களே அப்துல் சலாம், பார்த்தா கல்ப பேசுவாங்க. ஒருத்தர் அங்க வரும்போது கல்ப பேசுவாங்க. ஒரு கல்புல என்ன இருக்கு? மிகப்பெரிய மனிதர். அந்த தொடர்பு, ஒரு விஷயத்தை விளங்குங்க, நம்ம எங்க நிஸ்பத் ஆகிறோமோ, எங்கே இணைகிறோமோ, அந்த இணைப்பு நமக்குள்ளும் பலதை நசீபாக்கிவிடும். இமாம் கஸாலி எழுதுவார் யஹ்யாவிலே ஒரு செய்தியை, இல்லா ஒஃபி அஹதிஹிமா வஸ்ஃபுன் மினல் ஆஹர். ரெண்டு ஒன்னோடு ஒன்று இணையறாங்கன்னா அங்க இருக்கிற ஒரு சிபத்து இங்க இருத்தாந்து இணைவாங்கலாம். ரெண்டு பேருக்குள்ள இணக்கம் வருது, இவரு நண்பர் அப்படின்னா இவர்கிட்ட இருக்க ஏதோ ஒன்று அவர்கிட்ட இருக்கணும், இல்லைன்னா அந்த நட்பு ஏற்படாது. இல்லா ஒஃபி அஹதிஹிமா வஸ்ஃபுன் மினல் ஆஹர். அதை சொல்லிட்டு இமாம் கஸாலி ஒரு செய்தி எழுதுகிறார், ஒரு நிகழ்வை. ஒரு குட்டையில ஒரு காகமும் புறாவும் ஒன்னா நின்று தண்ணி குடிக்குது. காகம் புறாவும் ஒன்னா நின்று தண்ணி குடிக்குது. அவங்க கேட்கிறாங்க, எப்படி எப்படி எத்தஃபிகுமா ஹுமா, இந்த ரெண்டு எப்படிப்பா அப்படி ஒண்ணு சேர்ந்துச்சு? காகம் வேற இனம், அல் ஜின்ஸ் யமீல் ஜின்ஸ், இனத்தோட சேரும், இது வேற இனம். புறாவும் காக்காவும் ஒன்னா நின்று தண்ணி குடிக்குது. கொஞ்ச நேரம் பார்த்தாங்க, பார்த்த பின்னால் ரெண்டும் பறந்தது. ஹுமா ரஜான், ஹுமா ரஜான். இமாம் கஸாலி எழுதுவார், ரெண்டையும் பார்த்த போது இரண்டும் பறக்கிறது, ரெண்டும் கால் ஊனமானது, ரெண்டுக்கும் கால் ஊனம். பிஹாதா யத்தஃபிகான் எழுதுறாங்க, அந்த வரலாறு முடிக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் அல்லாஹ் இணைப்பை கொடுத்தான். புறா காகத்தோடு சேராது, காகம் புறாவோடு இணைந்து இருக்காது. இந்த ரெண்டு ஒன்னாவே போகுது, ஒன்னாவே வருது, ஒன்னாவே சாப்பிடுது, ஒன்னாவே தங்குகிறது. ஏன் தெரியுமா? இரண்டுக்கும் ஊனம். ஊனம் என்பதில் இனமும் தாண்டி ஒன்றுபட்டது என்கிறார்கள். சொல்லிவிட்டு எழுதுவார்கள், எந்த ஒரு ரெண்டு பேர் இணைவார்களோ அங்கிருக்க ஒரு சிபத்து இங்க இருக்கும்னாங்க. நாம் சாலிஹீன்களோடு இணைகிற போதெல்லாம் அவர்களின் சிபத்துக்குள்ளால் நாமும் இணைந்து விடுகிறோம். சாலிஹ்களின் தொடர்பு நமக்கு வரும். நான் சொன்னேனே, அப்துல் சலாம் இப்னு மசீஸ் கல்ப அறிகிறவங்க. அல்லாமா ஷாதிலி நாயகத்துல அல்லாஹ் அந்த சிபத்தை கொடுத்தான். ஷாதிலி நாயகத்துல அந்த சிபத்தை கொடுக்கிறான். அப்துல் சலாம் இப்னு மசீஸ் சொன்னாங்க, நீங்க ஆப்பிரிக்கா போயிடுங்கன்னாங்க. ஆப்பிரிக்கா போங்கிறாங்க. ஏன்லாம் காரணம் கேட்கல. அன்றைக்கு உஸ்தாதுமார்களை ஷேகுமார்களை எடுத்து வைத்த இடம் எப்படி என்றால், அந்த சொல்லுக்கு முன்னால் தன் மொத்தத்தையும் அர்ப்பணிக்கிறது, அப்படி கட்டுப்படுவது. உண்மையான ஒரு ஷேகும் முரீதும் கையாள வேண்டிய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. அதற்குள்ளெல்லாம் இங்க வர்றதுக்கு நேரம் இல்லை. ஒரு ஷேகும் முரீதும் எப்படி இருக்கணும் என்பதை உதாரணமாக வாழ்ந்தவர்கள் இது போன்ற பெரியார்கள். அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்து சொல்வார்கள், அப்துல் சலாம் இப்னு மசீஸ் நீங்க ஆப்பிரிக்காவுக்கு போங்கன்னாங்க. இங்கே உங்களுக்கு இடம் இல்லைங்கிறாங்க. நீங்க இருக்க வேண்டிய இடம் ஆப்பிரிக்கான்னாங்க. எங்க போகணும்லாம் கேட்கல, புறப்பட்டு போனாங்க. போகும்போது சொன்னாங்க, ஆப்பிரிக்காக்குள்ளே ஷாதிலாங்கிற நகரத்துக்குள்ள போயிடுங்கன்னாங்க. ஷாதிலாங்கிற ஒரு நகரம் இருக்குது, அங்க போங்க, உங்களுக்கான வாசலும் வழியும் அங்கே திறந்திருக்கும். அதுக்குள்ள வந்து உட்கார்றாங்க. அங்கே வந்த போதுதான் அவர்களின் வாசல் திறக்கிறது, அவர்களின் வழிகள் பிறக்கிறது. அங்கேதான் அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுக்கிறான். உயர்ந்த இடத்திற்கு வருகிறார்கள்.
நூற்றுக்கணக்கானவர்களின் தொடர்பு ஏற்படுகிறது. பல பேர்கள் அவர்களுக்கு முன்னால் வந்து அமர்கிறார்கள். இமாம்கள், உலமாக்கள், சாலிஹீன்கள் என்ற ஒரு பட்டியல் நீளும். அடுத்தடுத்து அவர்கள் புறப்பட்ட நாடுகளின் பயணம் விசாலமானது. அதனால்தான் இந்த தரீகாவுக்கு பேரு ஷாதிலியா. ஏன் ஷாதிலா என்ற கிராமத்திலே, நகரத்திலே போய் நீ உன் பணியை துவக்கு என்கிறார்கள் அவங்க ஷேக் அப்துல் சலாம் அல் மசீஸ். அப்துல் சலாம் இப்னு மசீஸ் சொன்ன வார்த்தைக்கு பின்னால போய் உட்கார்ந்ததால் அந்த ஊரையே பேரா வச்சுட்டாங்க தரீகாவுக்கு. அவங்க சொன்னாங்க, என் ஷேக் இங்க இருக்க சொன்னாங்க, இங்க இருந்து அல்லாஹ் என்னை வெளியே காட்டினான், இந்த ஊரே என் தரீகாவுக்கு பேருன்னா. ஷேக தூக்கி சுமந்த இடம், ஷேகுமார்களுக்கு அவங்க கல்புல வச்ச இடம். இன்றைக்கு ஷாதிலியா ஆப்பிரிக்காவில் இருக்கிற நகரம், ஷாதிலாங்கிற நகரம். ஆனா இன்றைக்கு உலகம் பூராவும் ஷாதிலியாவின் இஹ்வான்களை அல்லாஹ் அதிகமாக்கினான். நமக்கு அதுக்கான பொருளோ காரணமோ தெரியுமோ இல்லையோ, நம்ம ஒரு ஷாதிலி. அத்தனைக்கு பின்னாலும் அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய ஷேக் அப்துல் சலாம் இப்னு மசீஸ் ஜொலிப்பார்கள். தூனுசுக்கு வருகிறார்கள் அல்லாமா ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அங்க வந்த போதுதான் பெரிய தொடர்பு அதிகமாச்சு. அதிகமான போது அங்க ஒரு பெரிய வாழ்க்கையில் இருக்கிறார். அல்லாஹ்வை கவனத்தில் கூட மறக்காத ஒருவர், நொடி பொழுது மறக்காதவர் அல்லாமா அபுல் அப்பாசுல் முர்சி. தூனுஸ் அவரை மறக்காது. அந்த மண்ணின் சொந்தக்காரர், ஆழமான இல்முடையவர். அவங்கள்ட்ட சொல்றாங்க, இங்க ஒரு பெரிய ஷாப். அப்ப அபுல் சலாம் வாலிபர், ஒரு பெரிய இளைஞர் வந்திருக்கிறார், அவன் பிரகாசமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் நண்பர் ஒருத்தர் வந்து கூப்பிட்டார், போய் பார்ப்போமேன்னாங்க. ஷாதில் நான் இதை போய் பார்த்துட்டு வருவோமே. அவங்க சொன்னாங்களாம், நான் அல்லாஹ்ட்ட இஸ்திகாரா பண்றேன், அல்லாஹ் விடை கொடுத்தா போய் பார்த்துக்கிடுவோன்னாங்க. அது நியாயம், வலிமார்களுடைய வாழ்க்கை அப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாஹாப மனிஸ்தகாரா, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் அல்லாஹ் இதுல கைர நீங்க கொடுன்னு கேட்டவங்க நஷ்டம்லாம் அடைய மாட்டாங்கன்னா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. வாழ்க்கையில் இந்த இஸ்திகாராங்கிறது பழக்கமாகணும். இஸ்திகாரா அப்படிங்கிற ஒரு அமல் இல்லாமல் என்னுடைய இரவும் கழியல்ல, பகலும் கழியல்ல. இஸ்திகாரா இல்லாம இரவும் இல்லை, பகலும் இல்லை. ராத்திரி படுக்கும்போது 2 ரக்காத் இஸ்திகாரா. எதுவெல்லாம் ஹைரோ அதுல ஈடுபடுத்து, எது ஷர்ரோ அதை விட்டு என்ன தடுத்து விடு. காலையில ஒரு இஸ்திகாரா. அதுக்கு பின்னா நம்ம எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, எந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாலும் சரி, அதுல நம்ம வருத்தப்படல. சில பேர் சொல்லுவாங்க, அதற்கு நீங்க அதுல கலந்துருக்க கூடாதுன்னு. நான் நினைச்சு கவலைப்பட்டதே இல்லை. காரணம், இஸ்திகாராவுக்கு பின்னால போயிருக்கோம். இஸ்திகாரா செய்துட்டு போனவங்க நஷ்டமடைய மாட்டார்கள். சொன்னது முகமது ரசூலுல்லாஹ். சில இடத்துக்கு வாய்ப்பு கிடைக்காது, நம்ம இஸ்திகாரா பண்ணி தான் இருக்கோம். காலையில ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன், அன்னைக்கு போக முடியாம ஆயிடும், இன்னொரு இடத்துல போய் மாட்டிக்கிடுவோம், அங்க வந்து சேர முடியல. அவர் ரொம்ப வருத்தப்படுவாங்க. எல்லா உலமாக்கள் வந்தாங்க, அதுல தாங்க வராம போயிட்டீங்களே அப்படின்னு நம் நண்பர்கள் வருத்தப்படுவாங்க. அப்பவும் நான் வருத்தப்பட்டது இல்லை. காரணம், இன்றைக்கு எதுவெல்லாம் ஹைரோ அதுல ஈடுபடுத்துன்னு அல்லாஹ்ட்ட கேட்டுட்டோம். இங்க நம்ம போய் கலக்கல்ல, அல்லாஹ் ஏதோ அதுல நான் கலக்கிறதுல ஏதோ ஹைர் இல்லாமல் ஆக்கியிருப்பானோ அப்படிங்கறத கவனம் மட்டும்தான் இருக்கும். காரணம், சர்க்காரையாளம் சொன்னது உண்மை, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மை. அதனால எந்த பகலும் இஸ்திகாரா இல்லாமல், எந்த சுன்னத்துகளை பாதுகாக்கணும் ஒண்ணு இருக்குது. இஸ்திகாராங்கிறது அல்லாமா இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, நான் ரப்புட்ட இஸ்திகாரா கேட்காமல் கால் எடுத்து கீழே வைப்பதில்லைம்பா. குதுபுல் அக்பர் அல்லாமா முஹிதீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வழிமாறுகளை நினைவு கூறுகிற இந்த சபைகளில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் எங்கள் வார்த்தைகள் அல்ல, ரப்பு உங்களுக்காக வெளிப்படுத்தும் வார்த்தைகள். அது நாளைய உங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ வழிமாறுகளை பற்றி கேட்டுட்டு போறதுலாம் நோக்கம் இல்லை. நம்ம வாழ்க்கை அப்படி மலர வேண்டும். ஒரு இளைஞர் வந்திருக்கிறார், ரொம்ப பிரகாசமா இருக்கிறார், அவர் ரிஜாலுல்லாவாக காட்சி அளிப்பார் என்று நம்புகிறேன். அவர் நண்பர் சொல்றார், அவர் அல்லாஹ்வுடையவராக இருக்கிறார், நம்ம போய் சந்திப்போமேன்னாங்க. அல்லாமா அபுல் அப்பாசுல் முர்சி சொன்னார், நான் 2 ரக்காத் இஸ்திகாரா பண்ணிட்டு நாளைக்கு முடிவு செய்வேன்னா. அன்னைக்கு ராத்திரி இஷாவுக்கு பின்னால் இஸ்திகாரா பண்ணா. அபுல் அப்பாசுல் முர்சி சந்திக்கவே இல்லை ஷாதிலி நாயகத்தை. தூனுஸ்ல வந்து இறங்கி இருக்கிறாங்க ஷாதிலி நாயகம். ராத்திரி இஸ்திகாராவுக்கு பின்னால படுத்திருக்கிறாங்க, கனவு பார்க்கறாங்க.
மலை உச்சியில ஒரு பெரியார் உட்கார்ந்து இருக்கிறான். மலை உச்சியில ஒரு பெரியார் உட்கார்ந்து இருக்கிறான். கீழே ஒரு சின்ன நதி ஓடுகிறது. அந்த நதியில குளிக்கிறார் அபுல் அப்பாசுல் முர்சி. குளித்து விட்டு சொன்னார், ரப்பே, இங்கே எனக்கு தஸ்கியா இருந்தால் என்னை ஈடுபடுத்துவாயா? தஸ்கியானா இதய தூய்மை, இங்கே கிடைக்குமானால் என்னை ஈடுபடுத்து அப்படிங்கிறாங்க. இது கனவுல சொல்லிட்டு குளிச்சுட்டு மேல வர்றாங்க. அவங்க அழகான பச்சை கிரீடம் அணிஞ்சிருக்கிறாங்க. பச்சை கிரீடம். அவங்கள பார்க்கறாங்க. பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, இது யார்? கலீஃபா ஜமான், இன்றைக்கு வாழ்கிற கலீஃபா. இவங்க விஷயத்தில் நீ சருகி விடாதே என்றார்கள். இன்னைக்கு வாழும் கலீஃபா, இவங்க விஷயத்தில் நீ சருகி விடக்கூடாதுங்கிறாங்க. இது வரலாற்றினுடைய ஆழமிக்கவர்களால் தரப்படுற செய்தி. இந்த நிலையை பார்த்துட்டு அப்படியே அவங்க விழிச்சிட்டாங்க. இது கனவு. ஆனா அது யாரு தெரியல. பச்சை கிரீடம், அங்கே இருந்தவர், அவர் பேர் என்ன ஒன்றும் தெரியாது. அவங்க பக்கத்துல 2 பேர் பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. வலது பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இடது பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த 2 பேரும் பாடி கட் மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. கனவு கலைஞ்சிச்சு. மறுநாள் காலையில யோசிக்கிறேன், என்ன இப்படி வந்துச்சே ஒரு காட்சி, அது ஹைரானதாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். வீட்டுல சுபு தொழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். அல்லாமா அபுல் அப்பாசுல் முர்சி சொல்கிறார், என் நண்பர் வந்தார், நம்ம இன்னைக்கு போய் பார்க்கலாமான்னு கேட்டார். நேற்று நான் அழைத்தேன், ரிஜாலுல்லா இங்கே இருக்கிறார், அல்லாவை சார்ந்த மனிதர், போய் பார்த்துட்டு வருவோமே. நான் ஓகேன்ட்டேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே இஸ்திகாரா பண்ணியாச்சு, அல்லாட்ட கேட்டாச்சு. அப்ப அந்த கனவுக்கு பொருளும் வேணும். நேரா வந்தேன். அவர் கூப்பிட்டு வந்த அந்த இளைஞரை பார்க்கணும். நான் வந்து பார்த்த போது பிரமித்து போனேன். அந்த இளைஞர் தான் மலை உச்சியில் நான் பார்த்த இளைஞர். நான் யாரை மலை உச்சியில் பார்த்தேனோ கனவில், இங்கே அவரே இருக்கிறார். பிரமித்து போனேன். அதைவிட எனக்கு பெரிய ஆச்சரியம், இங்கே இருக்கும் இளைஞர் சொன்னார், அல்லாஹ்வினுடைய கலீஃபா, இந்த காலத்தின் கலீஃபா விஷயத்தில் நீங்கள் சருகிவிட வேண்டாம் என்றார். அவர் என்ன சொன்னாரோ கனவிலே, அதையே இவர் சொன்னார். நான் கரம் பற்றினேன், முசாபாக செய்தேன், அவர்களின் அருகாமையை பெற்றேன். அன்று முதல் அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். தேர்ந்தெடுத்தாங்கன்னா கொஞ்சம் நஞ்சம்லாம் தேர்ந்தெடுக்கல. நான் சொன்ன பாருங்க, எப்படி அல்லாமா அப்துல் சலாம் இப்னு மசீஸ் கல்ப பார்த்து பேசினாங்களோ, இங்கே கல்ப பார்த்து பேசுகிறார் அல்லாமா ஷாதிலி. இந்த கனவை சொல்றாங்க, நீ சருகி விடாதேங்கிறாங்க. அடுத்து அந்த தோழமைங்கிறது எப்படிப்பட்ட தோழமைன்னு சொன்னா, எல்லா பயணங்களிலும் இவர்களே அவர்களின் ஹலீஃபாவாக மாறுகிறார். மாத்திரம் அல்ல, ஒரு கட்டத்தில் அவங்க சொன்ன எழுத்து தங்க எழுத்தால் பதிக்கப்பட்டுச்சு, இப்பவும் பதிக்கப்பட்டிருக்கு. அவங்க சொன்னாங்க, மா சஹிப்துகா, கோல்ட்ல எழுதப்பட்ட எழுத்து, மா சஹிப்துகா இல்லா அந்த கூனா அந்த அனா வ அன அந்த. அவங்க சொன்ன வார்த்தை, அபுல் அப்பாஸ், உன்னோடு நான் ஒரு தோழமை இப்போது ஏற்படுத்தி இருக்கிறேன். அது எப்படிப்பட்ட தோழமை என்றால், நான் நீனாக நீ நானாக மாறுவதற்கான தோழமை என்றார். இல்லா அந்த கூனா அந்த அனவான அந்த, நீ நானாக ஆக வேண்டும், நான் நீயாக ஆக வேண்டும், என்னை உன்னில் பார்க்க வேண்டும், உன்னை என்னில் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நீங்க ஷாதிலியாவுடைய ஹலீஃபாவின் பிரதான இடத்தில் அல்லாமா அபுல் அப்பாசுல் முர்சி இருப்பார். ஷாதிலி நாயகத்துடைய தொடர்பில் வந்த ஹலீஃபாக்கள் குறைவு. அல்லாமா அபுல் அப்பாசுல் முர்சியினுடைய தொடரில் ஆயிரக்கணக்கான பெருமக்கள் அடுத்தடுத்த காலத்தில் உருவாகிறாங்க. அவங்களுடைய பிரதான ஹலீஃபா. அதுக்கு காரணம், நீ அல்ல அங்கே, நான் என்றார். உன் கையில ஒருத்தர் முசாபா செய்கிறார், உன்னிடத்தில் ஒருத்தர் பையத் ஆகிறார்னா அவர் எங்கிட்ட ஆகிறாருங்கிறார். உங்ககிட்ட பையத் ஆகிறவர் எங்கிட்ட ஆகிறார். ஒரு பெரிய வாழ்க்கை இது. இது ஒரு தெய்வீக தொடர்புடைய வாழ்க்கை. இது இதயங்களோடு இதயம் தொடர்புடைய வாழ்க்கை. இது உள்ளங்களை டச் பண்ற வாழ்க்கை, அப்படியே தொட்டு பேசுற வாழ்க்கை. அல்லாமா அபுல் கைருல் மக்ரிபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. அல்லாமா அபுல் கைருல் மக்ரிபி
ஹஜ்ஜிக்கு வந்துட்டு மதீனா ஜியாரத்துக்கு வரும்போது சாப்பாடுலாம் காலியா போச்சு. ஒண்ணும் இல்லை அவங்கள்ட்ட, சாப்பாடு இல்லை, தீர்ந்து போச்சு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, பசி அதிகமா போச்சு. ஆனா பெரியார்கள்ட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, அல்லாட்டையும் கேட்கறது இல்லை, அல்லாஹ் எனக்கு பசியா இருக்குன்னு சொல்றது இல்லை. அவங்க சொன்ன காரணம், எனக்கு பசியாக இருக்கிறது அவனுக்கு தெரியாதாம்பாங்க, என்ன பசியை ஆக்குனதே அவன் தானேம்பாங்க. அதனால நீங்க அப்படி இருக்குன்னு நான் சொல்லல, நம்ம கேட்கணும். அது நம்பிக்கையின் வெளிப்பாடு. துஆவின் அளவை கூட்டுவதும் குறைப்பதும், துஆவை கேட்பதும் நிறுத்துவதும் அவரவர்கள் ரப்போடு வைத்திருக்கிற நம்பிக்கை. முத்தவக்கில் பில்லா சில பேர் வாழ்ந்தாங்க, அல்லாவை நம்பியவர்கள். அவங்க துஆவை கேட்கறது இல்லை, அது ஒரு தனி வாழ்க்கை. அது அவங்க மனதால் ரப்போடு உரையாடுவார்கள், அந்த உரையாடலேயே எல்லாம் கிடைச்சு போயிடும். அதனால நாம ஒன்றும் கேட்காம இருப்போம், நம்ம நிலையை அல்லாஹ் விளங்க மாட்டானான்னா அது நபியினுடைய சுன்னத்து ஹிலாஃபா போயிடும். நம்ம நம்பிக்கைங்கிறது ரொம்ப பலகீனமானது. 2 நாள் இருப்போம், 3வது நாள் அல்லாவும் அப்படித்தானே இருக்கான்னு சொல்லிடுவோம். நம்ம நம்பிக்கைக்குள்ள விலை இல்லாது. முத்தவக்கீலீன்கள், அல்லாவை நம்பியவர்களே 2 கூட்டத்தில் இருக்கிறாங்க. சில பேர் துவா கேட்கிறாங்க, இன்னொரு சில பேர் துவா கூட கேட்கறது இல்லை. அதனால துவாவை மறுக்கிறவங்க எல்லாம் இல்லை, துவாவுடைய சுன்னத்தை விட்டு தூரமானவங்களும் இல்லை. அல்லாமா அபுல் கைருல் மக்ரிபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3 நாள் ஆச்சு, இதுவரைக்கும் சாப்பிடாம இருந்தாச்சு, பசி இப்போ கொஞ்சம் வெளியாச்சு. 4வது நாள் ஜியாரத்துக்கு வந்தாங்க. அப்பமும் வந்துட்டு ஜியாரா முடிச்சுட்டு போயிட்டாங்க. 5வது நாள் இஷா தொழுதுட்டு ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார்ல வந்து ஜியாரத்துல நிக்கிறாங்க. நின்றுட்டு சொன்னாங்களாம், அனல் லைஃபுக்கல் லைலா யா ரசூலல்லாஹ். இன்னைக்கு இரவு இன்னொரு செய்தி, அனல் லைஃபுக்கல் யௌம், இன்றைய தினம் தங்கள் விருந்தாளியாக நான் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். மா துக்து 5 ஐயாமின், 5 நாளா நான் ஒன்றும் சாப்பிடல. நான் இன்னைக்கு தான் சொல்றாங்க. நேத்து ஜியாரா வந்திருக்கிறாங்க நபியினுடைய ரவுலாவிலே, பேசல. அதற்கு முந்தைய நாள் பேசல. 5ஆம் நாள் அல்லாமா அபுல் கைருல் மக்ரிபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, இதுக்கு மேல என்னால நின்னும் தொழ முடியாது. ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் தங்கள் நிலைப்பாட்டை சொல்வார்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, ரப்பே நான் ரசூலை கரீம் தர்பார்ல சொன்னாங்க, எனக்கு தாங்கள்லாம் கேட்கல, தாங்களின் விருந்தாளியாக வந்திருக்கிறேன். மா உக்து முந்து 5 ஐயாம், 5 நாளா நான் சாப்பிடலன்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணுமே சுவைக்கல. சொன்னாங்க ஜியாரத்து முடிஞ்சிச்சு. மஸ்ஜிது நபவி உள்ள அந்த மெம்பர் படிக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு, இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பருக்கு அடுத்து அங்கே கொஞ்சம் இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து படுத்துக்கிட்டாங்க. இப்பமெல்லாம் படுக்க முடியாது, இப்ப மூடிடுறாங்க பள்ளிவாசல். ஒரு காலம் பூட்டாமலே இருந்துச்சு, இப்ப பூட்டு சூழ்நிலை. அப்ப அங்க வந்து படுத்துக்கிட்டாங்க. அவங்க நல்ல தூக்கம். உறக்கத்தின் போது சய்யிதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜஹ கனவிலே வந்து சொன்னாங்க, கும் யா அபுல் கைர் ஒரு ரசூலுல்லாஹி ஜா. அபுல் கைர் எழுந்திருங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். எழுந்திருங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் வர்றாங்க. உடனே எழுந்திருத்தேன். அல்லாமா அபுல் கைர் தன் வாழ்க்கை குறித்து எழுதுகிறார். நான் எழுந்திருத்தேன், சர்க்காரை ஆளும் வருகிறார்கள், தோழர்கள் வருகிறார்கள், அவர்கள் வந்த போது நான் எழுந்திருத்து நின்றேன். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை தழுவிக்கொண்டு அவர்கள் தங்கள் கையில் இருந்து ரொட்டியை கொடுத்தார்கள். சொன்னார்கள், நீ இதை சாப்பிடுவாயாக, நீ என் விருந்தாளி என்றார்கள். நீ என் விருந்தாளி. ஏன்னா இவர் ஏற்கனவே ரசூலுல்லாஹி ரவுலால சொல்லிட்டு வந்து விட்டார், இன்று நான் தங்கள் விருந்தாளியாக வந்திருக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி அவரை தூங்க போட்டு தூக்கத்தில் வந்து நிக்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ என் விருந்தாளி, சாப்பிடுவாயாக. நான் சாப்பிட்டேன் அந்த ரொட்டியை. ரசூல் வந்து ரொட்டியை கொடுத்துட்டு போகல, பக்கத்தில் நின்னாங்க. சாப்பிட்டேன், போதும், இன்னும் சாப்பிடு என்றார்கள். நான் இன்னும் சாப்பிட்டேன், போதும் என்றேன். இன்னும் சாப்பிடு என்றார்கள். பெருமக்கள் எழுதுவார்கள், விருந்தாளிகளை சங்கைப்படுத்துவதில் அல்லாஹுவால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீ செய்வானாக. விருந்தாளிகள் விஷயத்தில் இமாம் கஸாலி ரொம்ப நுணுக்கம் பார்ப்பாங்க. சாப்பாட்டுல வீண் விரயம் கூடாது, தண்ணியில வீண் விரயம் கூடாது, கையை துடைக்கிறதுல கூட வீண் விரயம் கூடாது, அப்படியெல்லாம் எழுதுற இமாம் கஸாலி சொல்லுவாங்க, லைஸ ஃபில் லியாஃபத்தி ஸரப், விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதற்காக ஒரு வகை உணவை மாற்றி பல வகையாக நீ கொடுப்பதில் வீண் விரயமே இல்லை என்றார்கள். ஆன்மீக ஞானி. வீண் விரய விஷயத்துல ரொம்ப பேசின ஒரு மனிதர்.
விருந்தாளிகளுக்கு கொடுப்பதில் வீண் விரயம் இல்லை. நம்ம வீட்டுல ஒரு வானத்துக்கு இன்னொரு ஆணை சேர்த்து வச்சுக்கலாம். விருந்தாளி வந்தால் ஒரு 4-5 விரட்டிச வச்சோம், அது விரயமே இல்லை. காரணம் அவரை சங்கைப்படுத்துவது. இமாம் முஸ்லிம் எழுதுவார், மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபா. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர்கள் தங்கள் விருந்தாளிகளோடு சங்கையாக நடக்க வேண்டும். நான் ரப்போடு கொண்டிருக்கிற ஈமானின் அடையாளம் என்கிறார்கள். மறுமை நாள் மீது எனக்கு இருக்கும் ஈமானின் அடையாளம் என்கிறார்கள் உங்கள் விருந்தாளிகளை சங்கைப்படுத்துவது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. சில பேர் விருந்தாளி வந்துட்டா எப்படி தட்டி கழிக்கிறதுங்கிறதுக்கு சில பேச்செல்லாம் வச்சிருக்கிறாங்க. மதிய நேரத்துல போனா கூட சொல்லுவாங்க, நீங்க உங்களை பார்த்தா சாப்பிட்டு அந்த மாதிரி தெரியுதும்பாங்க. அதுக்கு பின்னால் இவர் சாப்பிடலன்னு சொல்லவா செய்வாரு? உங்களை பார்த்தா இன்னும் சில பேர் நம்ம வீட்டுலலாம் சாப்பிடுவீங்களா, அவ்வளவுதான். அப்புறம் அவர் அங்க இருக்கணும் மனசு வராது. விருந்தாளி வர்றத பாக்கியமா கருதணும். அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டுல இப்ப தயார் பண்ண முடியாதுன்னு யோசிக்காத. மன்கான லகு தஆமு இஸ்னைன் யக்ஃபி சாலிசா. 2 பேர் சாப்பிடுற சாப்பாடு உங்க வீட்டுல இருந்தா இன்னொரு ஆளை நீங்க கூட்டு போ, 3 பேருக்கும் அந்த உணவை அல்லாஹ் போதுமாக்கி விடுவான் என்றார்கள் நபிகள் நாயகம். 2 பேர் சாப்பிடும் உணவு 3 பேருக்கு போதும் என்கிறார்கள், உணர்த்துவார்கள். விருந்தாளிகளை கூப்பிட்டு போகிற போது என்ன செய்வதெல்லாம் யோசிக்காத. அந்த விருந்தாளி வரும்போது அவர் உணவை அவர் கொண்டு வருகிறார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீகை வழங்குவானாக. இங்க பேசப்படுற எல்லா செய்தியும் நாளைய என் வாழ்க்கையாக மலர்வதற்கு அருள்பாலிப்பானாக. ஒரு விஷயத்தை தொட்டு அல்லாஹ் பலதை வெளிப்படுத்துவான். அத்தனையும் வாழ்க்கையாக வேண்டும். நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாகிறது பெரிய பாக்கியம். நான் அடிக்கடி திடீர்னு ஒரு சட்டை போடுவேன். வீட்டில் கேட்பாங்க, இன்னைக்கு வாப்பா புதுசாக சட்டை போடுறாங்களே, பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேன். திடீர்னு ஒரு சட்டை வாங்கி போடுவேன். காரணம் இருக்காது, அது பிறந்த நாளும் இல்லை, கல்யாண நாளும் இல்லை. அப்போ அதற்கு பிறந்த நாள் கல்யாண நாளுக்கெல்லாம் முக்கியத்துவம் இருக்கான்னு கேட்காதீங்க. கல்யாண நாளில் ஒரு புதுசாக நான் சட்டை போடணும், எங்கள் வீட்டம்மா பிரியப்பட்டு வாங்கி தருவாங்க, நான் போட்டுக்கிடுவேன். காரணம் என்ன தெரியுமா? அவங்க சந்தோஷப்படுறாங்க பாருங்க, அங்க ரப்பே கிடைத்தான் எனக்கு. நான் புது சட்டை போடுறதுல நோக்கம் இல்லை, நான் புது சட்டை போடுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த சந்தோஷத்துல அல்லாஹ் கிடைப்பான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடுவதுன்னு எதுக்கு நீ பாக்குற? அது கொண்டாட்டம் அல்ல, அது குஷி. ஆயிஷா, கதை சொல்லுங்கள் ஆயிஷா என்கிறார்கள் காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாய் சொன்ன பதில் ரொம்ப அழகா இருக்கும். நான் என்ன கதை சொல்லி விடுவேன் அண்ணலார் கேட்பதற்கு? நான் என்ன கதை தான் சொல்வேன் அண்ணலார் கேட்பதற்கு? அவங்களுக்கு தெரியாத கதை உண்டா? எனக்கு ஒன்று விளங்கியது. நான் கதை சொன்னா ரசூலுல்லாஹ் கேட்பாங்கல்ல, கேட்க ரொம்ப குனிஞ்சு கேட்பாங்க. அப்ப நான் சந்தோஷப்படுவேன். நான் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் கதை சொல்வார்கள். என் சந்தோஷம் மட்டுமே நபிக்கு நோக்கம், கதையல்ல, கேட்பதல்ல. கேட்கும் போது எனக்கு ஏற்படும் மகிழ்ச்சி. அல்லாஹ் நமக்கு அந்த வாழ்க்கையை நசீபாக்குவானாக. குடும்பம்னா மகிழ்ச்சியா இருக்கணும், மங்களமா இருக்கணும். இன்றைக்கு துவங்கும் மங்களம் மன்னரையிலும் தொடர வேண்டும், சொர்க்கத்திலும் தொடரணும். மனைவியை டார்ச்சர் கொடுக்கிறவங்க, சஞ்சலப்படுத்துறவங்க, அப்பப்ப அவங்க கஷ்டப்படுற கடின வார்த்தைகளை சொல்பவர்கள், வார்த்தையாலேயே அவர்களை ரொம்ப ரொம்ப சஞ்சலப்படுத்துபவர்கள் நல்ல மனிதர்கள் இல்லை என்கிறார்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியெல்லாம் நீங்க நடக்கிறவங்களா இருந்தா அவங்கள மாத்திக்கங்க. அவங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு வழிகளை தேடுங்கள், வாய்ப்புகளை தேடுங்கள். திடீரென்று ஒரு தங்க மோதிரம், நல்ல விலை உயர்ந்த மோதிரம் வாங்கி என் வீட்டம்மாவிட்ட கொண்டு நான் கொடுக்கிறேன். அவங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன புதுசா மோதிரம். நான் சொன்னேன், நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கல, இன்னைக்கு நம்ம கல்யாண டேட்டுன்னு. இந்த பயான இடத்துல பேசி யூடியூப்ல 100-300 பேர் கேள்வி கேட்டாங்க. 300 பேருக்கு மேல கேள்வி கேட்டாங்க. அப்ப நான் பதில் யாருக்கும் சொல்லல. அப்புறம் சந்திக்கும் போது நிறைய பேர்கிட்ட போன் தான் வரும், எனக்கு பதில் அதுல கேட்கறது இல்லை, போன்ல. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு விஷயம் தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் சென்று பாருங்கள். தன் மனைவிமார்களை மார்க்கம் அனுமதிக்கும் இடத்தில் நின்று நீங்கள் எந்த ரூபத்தில் எல்லாம் மகிழ்விக்க முடியுமோ மகிழ்வித்து காத்துங்கள் என்கிறார்கள். மார்க்கத்துல பொஞ்சாரிக்கு மோதிரம் வாங்கி கொடுக்கறதெல்லாம் ஒரு பெரிய தப்பானது இல்லை. அதை அவங்க கல்யாண நாளை கவனத்துல வச்சு, அது ஏன் அவங்களுக்கு தெரியாம எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அவங்க ஆங்கில வருடத்தை பார்த்தாங்க. நான் துல்காதா பிற 5 எனக்கு கல்யாணம் நடந்துச்சு, துல்காதா பிற 5 வாங்கி கொண்டு போட்டேன். அவங்களுக்கு அப்பந்தான் புரிஞ்சிச்சு, ஓ துல்காதா 5 அப்படின்னு புரிஞ்சிச்சு. துல்காதா 5 அரபி மாசத்துல. ஆயிஷா கதை சொல்லுங்கள் என்ற போது நான் வியந்து போகிறேன். அப்போது எனக்கு ஒன்று புரிந்தது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதை கேட்கறது நோக்கம் இல்லை, என்ன சந்தோஷப்படுத்துறது.
அதனால விருந்தாளிகளை சந்தோஷப்படுத்தினால் அல்லாவே கிடைப்பான் என்கிறார்கள் நபிகள் நாயகம். அது ஈமானின் அடையாளம் என்கிறார்கள். மறுமை நாள் மீது உனக்கு இருக்கிற நம்பிக்கையின் அடையாளம் என்கிறார்கள். இங்கே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிக்கிறாங்க, நின்னு சொன்னாங்க, குல் அந்த லைஃபி நீ என் விருந்தாளி என்றார்கள். கனவுல ராத்திரி தான் சொல்லிட்டு வந்து படுத்திருக்கிறாங்க. நான் சாப்பிட்டேன் போதும்னு, இன்னும் சாப்பிடு இன்னும் சாப்பிடு, பரக்கத்தா சாப்பிட்டேன் போதும்னு. பெருமானார் போதுமா சரின்ட்டாங்க. அந்த ரொட்டியிலுடைய பாதி ரொட்டியை முடிச்சிருக்கேன், இன்னும் பாதி ரொட்டி கையில இருக்குது. பாதி ரொட்டி சாப்பிட்டு போதுங்கிற அளவுக்கு 5 நாளா பசித்து இருக்கிறவர், 5 நாளா பசி, அந்த பாதி ரொட்டி எனக்கு போதும் என்கிற இடத்திற்கு நான் வந்தேன், முழுமை பெற்றேன். சர்க்கார் ஆடம் விடை பெற்றாங்க, நபிபெருமானார் விடை பெற்றுட்டாங்க. நான் தூக்கத்தில் இது நடக்குது, காலையில் விழித்தேன், விழித்த போது பார்க்கிறேன் என் வயிறு நிரம்பி இருந்தது என்றார். கனவுல சாப்பிடுற மாதிரி கனவு கண்டா காலையில கூட கொஞ்சம் பசிக்கும் நமக்கெல்லாம். கனவுல சாப்பிடுற மாதிரி கனவு கண்டா காலையில் வயிறு நிரம்பியா இருக்கும், பசிக்கும். ஆனா எனக்கு வயிறு நிரம்பி இருந்தது. அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு நிஸ்ஃபுல் பாக்கி ஃபீ யதி, அந்த ரொட்டியில் பாதி ரொட்டி என் கையில் இருந்தது, அந்த ரொட்டியில் பாதி கையில் இருந்தது. காரூன் யஸீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த ரொட்டி பாதி சாப்பிட்டேன், முழுமை பெற்றேன், இன்னும் பாதி என் கையில் இருந்தது. வரலாறு தெளிவானது. நான் சொல்வதெல்லாம் நம்பிக்கை மகத்தானது. சாலிஹீன்கள் ரப்போடு இருந்த அவர்களின் நம்பிக்கை, அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் கேட்காத அந்த வாழ்க்கையில் அவன் அவர்களை எந்த காலத்திலும் கைவிட்டதில்லை. தர்பாரில் போய் சொன்ன வார்த்தையில் வல்லல் நபியும் இங்கே முழுக்க முழுக்க அவரை விருந்தாளியாக ஏற்கிறார்கள், கனவில் ஏற்கிறார்கள், நிஜ விருந்தாளியாகவே அவர் வாழ்ந்ததை சொல்லி காட்டுகிறார். அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்க்கை ஓட்டத்தில் அவங்க செய்த ஹஜ் எல்லாம் கணக்கில் சொல்ல முடியல. 62 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். வரலாற்றின் பல்வேறு குறிப்புகளுக்கு இடையே வரலாறுங்கிறது கூடுதல் குறைவு சில செய்திகள், அவர்களின் ஆய்வுக்கு கிடைத்த செய்திகள். 62 ஆண்டுகள் வாழ்கிறார் அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் செய்த ஹஜ்ஜின் எண்ணிக்கை அதிகம். காபாவோடு ஒரு பெரிய தொடர்பு, அதிக நேரம் அமைதியாக இருப்பார்கள். என்ன அமைதி எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பக்கத்தில் நெருங்க மாட்டோம், அந்த அமைதிக்கு பின்னால் எங்களுக்கு விளங்கும். அவர்கள் வெறும் அமைதி அல்ல, ரப்போடே இருந்தார்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. வெறும் அமைதிலாம் இல்லை, ரப்போடு இருக்கிறார்கள். அன்பர்களே, வாழ்க்கை பாதையில் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மிகப்பெரிய அளவில் தங்கள் தொடர்பில் ஆக்கிக் கொண்டார்கள். ஒரு காலகட்டம் உலகம் இந்த யாரையும் விட்டதில்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலிஹீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், அல்லாஹ்வினுடைய அருள் பெற்ற நபிமார்களை கூட இந்த உலகம் விட்டதில்லை. அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலம் வளர்ந்த போது, உயர்ந்த போது, ஆயிரக்கணக்கான சீடர்களும் பக்தர்களும் அவர்களை தொடர்பு கொண்ட போது, அப்பாசியாக்களினுடைய கலீஃபாக்களின் ஆட்சி காலம் அது. அப்பாசியாவின் ஆட்சி காலம். அவர்களுக்கு எதிராக அரசவையில் பேசப்பட்டு அரசரிடத்தில் ஒருவர் போய் சொல்கிறார், இவருடைய நடவடிக்கை குறித்து தப்பாக சொல்கிறார். எந்த அளவிற்கு அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிலி மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கப்படும் இடத்தில் கொண்டு நிறுத்தப்படுகிறார்கள். இங்கே நாம் சொல்வதெல்லாம் சாலிஹீன்களையும் அவன் அன்பர்களையும் அவன் நினைவில் வாடியவர்களையும் இந்த உலகம் விட்டதில்லை. அந்த சூழலிலும் அல்லாஹ் அவர்களை கைவிடுவதில்லை. பொறாமை இருந்துச்சு, நபியின் மீதே பொறாமப்பட்ட கூட்டம் இருந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, திருக்குர்ஆனில. ஹஜ்ஜுடைய வாழ்க்கைன்னு ஒண்ணு. ஆனா என்ன, அவர்களை எதிராக ஒரு கூட்டம் அரசு வரைக்கும் கொண்டு சேர்த்த போது செய்திய நமக்கு அழகிய முன்மாதிரி. 5 விஷயம், 5 நேரம் இருக்குது வாழ்க்கையில். இந்த 5 நேரத்தில் அமைதியாகவே இருக்கணும். எல்லாரும் வாழ்க்கையில் பதிச்சு வச்சுக்கோங்க. 5 நேரம், இந்த 5 நேரமும் அமைதியை காணாக்கிறதே கூடாது. நம்ம வாழ்க்கையினுடைய விசேஷமான இடத்துக்கு போறதற்கு, இந்த வாழ்க்கையில் நம்ம தோற்று போகாம ஜெயிப்பதற்கு, உயர்வதற்கு, ரப்போடு நெருக்கம் பெறுவதற்கு 5 நேரம். அந்த 5 நேரத்தில் அமைதியை மட்டும்தான் கையாளணும்.
அவசரப்படுறதோ, உணர்ச்சிவசப்படுறதோ, வேகப்படுறதோ எல்லாத்தையும் மௌத்தாக்கிறோம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. அதுல முதல் இடம், கோபம் வரும்போது அமைதியாகவே இருக்கணும். கோபம் வரும்போது அமைதி இருக்கணும். அமைதி இழந்துடக்கூடாது, வேகப்பற்றக்கூடாது, உணர்ச்சிவசப்பற்றக்கூடாது, கோபத்தில் எதையாவது செய்திடக்கூடாது. எதை பேசினாலும் ஆபத்தாத்தான் போய் முடியும். கோபத்தில் பேசுற பேச்சு ஆபத்தானது, கோபத்தில் எடுக்கிற முடிவு ஆபத்தானது, கோபத்தில் வழங்கும் தீர்ப்பும் ஆபத்தானது. அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களை நீதிபதியாக அனுப்பிய ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பளிக்கிற போது கோபம் இருந்தால் தீர்ப்பு வழங்காதீர்கள் என்றார். முதல் இடம் எல்லாரும் எடுத்துக்கிறோம். நம்ம நிறைய நீங்க பாருங்க, நம்ம இமேஜை இழந்த இடம், சஞ்சலங்கள் அனுபவிச்ச இடம், உறவுகள் நம்மை விட்டு தூரமான இடம், விவாகரத்திலிருந்து பிரச்சனைகள் நம்மை தூக்கி நிறுத்தி இடத்தை நீங்க பார்த்தால் நம்ம கோபத்தில் அமைதி இழந்திருப்பாங்க தான் நடந்திருக்கும். அத்தா விட்டும் கூட தூரமாயிட்டோம், அம்மா விட்டும் தூரமானோம், மனைவி விட்டும் தூரமானோம், பிள்ளைகளை எதிரியாக்கணும், அண்ணன் தம்பிகளை எதிரியாக்கணும், ஜமாத்தை எதிரியாக்கணும், சாலிஹீங்கள் உலமாக்களை விட்டும் தூரமானோம், வியாபாரம் நண்பர்களை எல்லாம் கொஞ்சம் பகிச்சுக்கிட்டோம். அப்படிங்கெல்லாம் வாழ்க்கையில நடந்தது நீங்க எதிர்பார்த்தா திரும்பி பார்த்தீங்கன்னா கோபத்துல நீங்க அமைதி இழந்திருப்பீங்க. அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கோபமூட்டும் ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் ஒரு காலகட்டத்தில் அவர்களை வந்து அடைந்த போது அவர்கள் மௌனத்தை கலைக்கவே இல்லை. அமைதி, எவ்வளவு பெரிய அமைதி! அவர்கள் சீடர்கள் ஆடி போகிறார்கள், நிலைமை மோசமாகிறதே என்றார்கள். பதிலே வரவில்லை அல்லாமா ஷாதிலி நாயகத்தின் வாயிலிருந்து. நிலைமை மோசமா போகுது. கோபம் வரும்போது, கோபம் ஊட்டப்படுகிற போது, கோபப்பிழம்பாக நிற்கிற போது நாம் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம், பெரிய விஷயம் அமைதி. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. 5 இடம் அமைதியை பாதுகாக்கிற. 2வது, நம்மை பற்றி விமர்சிக்கப்படும் இடத்தில் நம்மை விமர்சனம் பண்றான், நம்முடைய விஷயத்தை குறித்து விவகாரம் பண்றாங்க. அப்படி நீங்க இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம், அது அப்படி செய்யாம இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் அமைதியா இருந்துறோம். நாம் விமர்சிக்கப்படும் நேரத்தில் அமைதி பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப நம்ம உணர்ச்சி வசப்பற்றக்கூடாது, வேகப்பற்றக்கூடாது. நாம் விமர்சிக்கப்படுறோம். இன்னைக்கெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம யாராவது விமர்சிச்சுட்டாங்கன்னா அவர் ஒரு பேச்சு பேசுற, நம்ம 10 பேச்சு பேசுறோம். தெளிவா சொல்லட்டுமா, எதிரி தானாக மண்ணை கவ்வி விடுவான். எதிரி மண்ணை கவ்விடுவான். நம்மை விமர்சிக்கிறவர்களுக்கு முன்னால் நாம் அமைதியா இருந்தோம். அமைதி இழந்துடக்கூடாது. விமர்சிக்கிறவங்க கூட யோசிக்கிற கட்டம் ஏற்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில. சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அழகிய முன்மாதிரி இவைகள் எல்லாம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து பேசப்பட்ட செய்திகளும், விவாதிக்கப்பட்ட விவாதங்களும், அன்னலார் குறித்து ஏற்பட்ட விமர்சனங்களும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து கூடி உட்கார்ந்து பேசி தீட்டப்பட்ட திட்டங்களும் நபி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது அன்னலார் நீண்ட அமைதியை கையாண்டார்கள். வரலாறு தருகிற வெளிச்சம் அது. இப்படியா, இப்படி திட்டம் போடுறாங்களா, இப்படி பேசுறாங்களா, பதிலே பேசல. விமர்சிக்கப்படுகிற போது அமைதி காத்து விடுங்கள். இதான் நீ படிச்சப்பா, இதெல்லாம் எதுக்கு ஆக போகுதுப்பா, அந்த படிப்புலாம் எதுக்கு, இதை போய் நீ ஏன் படிச்ச, நீ இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன்னு கேட்பான். சரி, வேற சப்ஜெக்ட் எடுத்து அவங்க புகழ்வாங்கன்னு நினைக்கிறீங்களா, அதையும் அப்படிதான் கேட்பாங்க. எப்ப உங்க வீட்டுல எல்லாரும் எவ்வளவு பெரிய பட்டதாரிகள், நீ போய் இருந்திருந்து ஆலிம்சா ஆயிட்டேம்பா. ஆலிம்சா ஆனாலும் விடாது. என்னப்பா செய்யற, கடை போட்டிருக்கேன். நீ படிச்ச படிப்புக்கு கடை போடுறதா? நீ எங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம். இப்போ படிப்புக்கெல்லாம் இன்னைக்கு 2-3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீ படிச்சு போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கடையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேப்பா. என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் நான் எதையெல்லாம் தேர்வு செய்திருக்கிறேனோ, வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, இந்த வாழ்க்கைக்கு இடையே 1000 விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கும். இதற்கு நீ பதில் சொல்ல வருவாய் என்றால், அமைதி இழப்பாய் என்றால், மொத்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை இழக்க நேரிடும். இதில் அமைதி மட்டும்தான்
விமர்சனத்தின் போது அமைதி. விமர்சனம் 1000 இருக்குது, நான் 1 2 சொல்லி காட்டுறேன். 15 வருஷம் கழிச்சு ஒருத்தர் சொல்றார், நீங்க இருந்திருந்து அந்த பொண்ணை போய் கல்யாணம் முடிச்சுட்டேங்கிறார். எப்போ? 15 வருஷம் கழிச்சு 5 பிள்ளையை பெத்தாச்சு, 5 பிள்ளையை பெத்தாச்சு, அந்த பொண்ணை போய் கட்டிட்டேங்கிறார். உலகத்தில் நம்மீது வருகிற விமர்சனங்களை அமைதியாகவே சந்திக்கிற அழகிய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாகட்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. என் மேல வந்த எந்த விமர்சனத்துக்கும் நான் என் வாழ்க்கையில் பதில் சொன்னதே இல்லை, பதில் சொல்றதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் சந்தோஷமா வச்சிருக்கான். அல்லாஹ் தொடரச் செய்வானாக. விமர்சித்தவங்க இப்ப எங்கிட்ட பையத்தாய் முறியதாயிட்டாங்க. சர்க்கார் விமர்சனம் செய்தவங்க இன்னைக்கு முறியுது, பையத்தாயிட்டாங்க. விமர்சனத்தின் போது அமைதியாகுவீர்களேயானால் உங்களை குறித்த அழகிய சிந்தனையை அவர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவான். வாழ்க்கை என்பதில் அல்லாஹ்வின் அன்பும் கிடைக்க வேண்டும், ரசூலின் தொடர்பும் கிடைக்க வேண்டும். இன்னொரு பக்கம் நான் வெற்றி பெற வேண்டும். அழகிய வெற்றிக்கான அருமையான சந்தர்ப்பம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி சுற்றி வரும் இந்த 5 இடங்கள். இந்த 5லையும் அமைதி இருக்கணும். இது எங்களுடைய ஷாதிலியாவுடைய சிறப்பான இந்த நிகழ்ச்சியின் பின்னணியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு பாடமாக்கி தர சொல்லியிருக்கிறான். இங்கே சொல்கிறோம், நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லா காலத்திலும் சந்தோஷமா இருப்பீங்க. அல்லாஹ் ஷாதிலி நாயகத்தை தான் இங்கே சொல்கிறேன். கோபமூட்டப்பட்ட காலங்களில் அவர்களின் மௌனத்தை யாராலும் கலைக்க முடியவில்லை. விமர்சனங்கள் தலைக்கு மேல் வந்தபோது அப்போதும் சிரித்த முகத்தை வல்லல் நபியை முன்மாதிரியாக வைத்து பாதுகாத்தார்கள். பெருமானார் சிரித்த முகத்தை காணாக்கிய வரலாறே இல்லை. துன்பங்களும் சோதனைகளும் வாழ்க்கையில் 2 கலந்து வாழ்ந்த நபிகள் நாயகம் மக்கள்கிட்ட அதை காட்டுறதில்லை. இங்கே நாம் கடைபிடிக்க வேண்டும். 3வது இடம், நமக்கு பிடிக்காதவர்களை பற்றி நம்மிடத்தில் வந்து சொல்லப்படும் போது, நல்லா கவனிச்சுக்கங்க, நமக்கு பிடிக்காதவர்களை பற்றி நம்மிடத்தில் வந்து சொல்லப்படுகிற போது அமைதியாகவே இருக்க வேண்டும். நமக்கு பிடிக்காதவங்க அவங்கள பற்றி நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. விஷயம் தெரியுமா, இன்னைக்கு அவர் அப்படி, அவர் இப்படி, அவங்களுக்கு தெரியும் இவருக்கும் பிடிக்காதுன்னு. சொல்றவருக்கு 1000 நோக்கத்தோடு தான் வந்து சொல்லிட்டு இருப்பார். அவருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தையின் பேதிலே. உங்களுக்கு பிடிக்காதவர்கள் குறித்து உங்களிடத்தில் யாரேனும் வந்து பேசுவார்களே, ஆனால் அந்த பேச்சை நீங்கள் கேட்பதில் அமைதியை மாத்திரமே கையாள வேண்டும். பதில் சொல்லாதீர்கள், ஆம் என்று அசைவு காட்டாதீர்கள். இல்ல அப்படி இல்லப்பா, அவன் இன்னும் மோசமானவன், இப்படி நம்மை பேச வைத்து விடும். அங்கே ரப்பின் அன்பை கூட இழக்கும் நிலை ஏற்படும். 3வது இடம், ஞாபகம் வையுங்கள், நமக்கு பிடிக்காதவர்கள் குறித்து நம்மிடத்தில் பேசப்பட்டால் ஹஜ்ரத் சய்யிதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்களுக்கும் முஆவியாவுக்கும் போர், அவர்களுக்கும் முஆவியாவுக்கும் போர், 2ம் தனித்தனி படை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய படைக்களத்தின் சிப்பாய் ஒருவர் அதற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய மெஸ்ஸில் வந்து உட்கார்ந்து சாப்பிடுறார். நல்லா கவனிக்கணும். அவர் யார்? 2 பேரும் சஹாபாக்களுடைய காலத்துல வாழ்றவங்க, ஸ்ரீதேவிகள் தான். ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹாவுடைய போர்க்கள சிப்பாய் ஒருவர். போர் யாருக்கு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அணி, ஹஜ்ரத் முஆவியா இன்னொரு அணியினுடைய தளபதி. 2 ஈமானிய படை, புனிதமிக்கவர்களினுடைய படை. அது அரசியல் சார்ந்த சில போர்களை சந்திக்க வேண்டிய காலம். அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய படை சிப்பாய் ஒருவர் சய்யிதுனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மெஸ்ல வந்து உட்கார்ந்து சாப்பிடுறார். பிடிச்சிட்டாங்க. உளவாளியா கூட வந்திருக்கலாம். பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி சய்யிதுனா முஆவியாவுக்கு ரிசல்ட் போயிட்டு அவரை கொண்டு வரேன்னாங்க, கொண்டு வர வேண்டாம்னாங்க. அங்க வந்துட்டாங்க முஆவியா. படை தளபதி முஆவியா வர்றாங்க, வந்து பார்க்கறாங்க, அந்த சிப்பா இங்க உட்கார்ந்து இருக்கிறார், இங்க இருந்து சாப்பிடுறார். ராணுவ வீரர்கள் உணர்ச்சி வசப்படுறாங்க. ரொம்ப ரொம்ப ஆபத்தானது.
உடனடியாக அனுமதி தாருங்கள் என்றாங்க. அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க. என்ன, அவர் எதிரணியிலே உள்ள சிப்பாய். நமக்கு பிடிக்காதவர்களிடத்திலிருந்து வந்திருக்கிறார். அவர் குறித்து இப்போ பேசப்படுற போது பதிலே சொல்லல, அமைதியா இருக்கிறாங்க. இங்க ராணுவ வீரர்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் நிக்கிறாங்க, தூக்கில போட்டுருணுங்கிறாங்க, அவரை பிடிச்சி விசாரிப்போங்கிறாங்க, ஏன் வந்தாங்க கேட்கணுங்கிறாங்க. அமைதியா இருந்தா கொஞ்ச நேரம். அமைதி கொஞ்ச நேரம் கழிக்கிற வரைக்கும் ராணுவம் எல்லாம் அமைதி ஆகிட்டு அதுக்கு பின்னால கூப்பிட்டு அவரை கூப்பிட்டாங்க. அப்பா என்னப்பா சாப்பாடுலாம் எப்படின்னு கேட்டாங்க. நம்ம மெஸ்ஸு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டான். நல்லா இருக்குது. சரி, நீ அங்கே ஏன் இருக்கிற, இங்கேயே வந்து சாப்பிட்றேன்னு கேட்டாங்க. இல்ல, அவங்க கொள்கை பிடிச்சிருந்துச்சு, அதனால அவங்க கூட நான் போருக்கு வந்தேன். உங்க சாப்பாடு ருசியா இருக்கு, இங்க வந்து சாப்பிட்டேன். அங்க சாப்பாடு சரியில்லை. அலி ரலியல்லாஹு அவ்வளவு வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை. அலி ரலியல்லாஹு மெஸ்ஸில் சாப்பாடு சுமாரா இருக்குது, இங்க சாப்பாடு ரொம்ப ஜோரா இருக்குது, அதனால இங்க சாப்பிட வந்தேன். சிப்பாய்களுக்கு சரி கோபம். மாவியா சிரிச்சாங்களாம். சிரிச்சிட்டு சொன்னாங்களாம், எப்பா உனக்கு எப்பமெல்லாம் சாப்பிடும் விருப்பப்படுது, நீ வந்து சாப்பிட்டுக்கப்பா. அவர் சாப்பிட வந்தா யாரும் தயவு செய்து அவருக்கு இடையூறு செய்ய வேண்டாம், அவரை அனுமதிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எஞ்சி போயிட்டாங்க. உனக்கு பிடிக்காதவர்கள் குறித்து உன்னிடத்தில் செய்திகள் வருகிற போது, பேசப்படுகிற போது அமைதி பாதுகாக்க வேண்டும். அங்கேதான் உன் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. உன் நாளைய வாழ்க்கையின் உன் கண்ணியம் பேசப்படுகிறது. இன்னைக்கு பேசுகிறோம், சய்யிதுனா முஆவியா ரொம்ப அழகாக நடந்து கொண்டார். நம்ம அமைதியா இருக்கிற தவறுன இடம் எல்லாரும் நிறைய பேர் யோசிப்போம். ஆமா, அது இந்த 3 இடத்துல நாங்க அமைதியாலாம் இருந்தது இல்லை. நம்ம அமைதியை காணாக்கிய இடங்கள் இவைகள் எல்லாம். எனக்கு நேரம் ஹலீஃபா சர்க்கார் தந்துட்டாங்க, அந்த டயத்தில் முடிச்சுக்கிடுவேன் இன்ஷா அல்லாஹ். நேரம்லாம் எப்படின்னா, நான் நிறைய கூட்டத்தில் சொல்ற மாதிரி உங்க முகம் இன்னும் பிரகாசமா இருக்குது, உங்க கவனம் பூரா அங்க இருக்குது. இந்த கவனம் இருக்கிற வரைக்கும் தொடரும். அதே சமயம் அதற்குடைய டைம் வந்ததோட முடிச்சிடும். அது டைம் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பேச்சு முடிக்கிற மாதிரி போகலையே பாணி, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், நீங்க பயப்பட வேண்டியதில்லை. டைம் வரும்போது அப்படியே வாக்குறுதாவானா தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கலீஃபா பேச சொன்னா எனக்கு பயமா இருக்கு. அவங்க உத்தரவை நாங்கள் மீறுறது இல்லை. அழைப்பு கொடுத்தாங்க, ஓகேன்னா அதற்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்முடைய உஸ்தாது பெருந்தகை, அதுக்கு அடுத்து புத்தானத்தின் இருக்கிற ஒரு தனிப்பெரிய பிரியம். உண்மையிலேயே இங்கே நிறைய நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, என்னோட ஓதுன அம்சபுக்கள் இருக்கிறாங்க. சங்கைக்குரியவர்களே, அப்போ நம்மிடத்துல நமக்கு பிடிக்காதவங்கள் குறித்து பேசப்படுமையானால் அப்போது மௌனம் காக்க வேண்டும். எத்தனை முடிஞ்சிருக்கு? 3 விஷயம் முடிஞ்சிருக்கு. 4வது ரொம்ப பெரிய விஷயம். வாழ்க்கைங்கிறது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். எந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றாலும், ஒரு முடிவெடுக்க போறீங்க, முடிவெடுக்கிற போது 1000 கருத்து வந்து நிற்கும். இங்கிருந்து ஒருத்தர் கருத்து சொல்வார், அப்படி எடுத்துறாதீங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அழகான முடிவு எடுங்க. வீட்டுல ஒரு அம்மா ஒரு கருத்து சொல்லும், அப்படி மனைவி ஒரு கருத்து, பிள்ளைங்க ஒரு கருத்து, நண்பர்கள் கருத்து, ஆளுக்கு கருத்து. முடிவு எடுக்க வேண்டிய தருணம் வரும்போது நீ அமைதியாகிவிடு. இது நான் வெறும் பயான்லாம் இல்லை, நம்ம லைஃபே அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஆலோசனை கேட்பேன். எல்லா ஆலோசனைக்கு மேல அல்லாஹ்வுடைய இஸ்திகாரா பண்ணுவேன். இஸ்திகாராவுடைய முடிவை எடுத்துருவேன். இப்படி ஒரு முடிவு எடுத்தோமே, நம்ம மனைவி என்ன சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, அண்ணன் என்ன சொல்வாரு, நண்பர் என்ன சொல்லுவாங்க, கவலையே பட மாட்டேன். காரணம், என் முடிவு என் இஸ்திகாராவின் முடிவு. இன்னொரு பக்கம், முடிவு எடுப்பதற்கு முன்பாக எல்லாருடைய கருத்திலும் நம்ம பதஷ்டமானால் பதில் சொல்லிட்டே இருக்கணும், மௌனமாக வேண்டும். முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில் மௌனம். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரி. அல்லாமா ஷாதுலி நாயகம் பிரச்சனை வலுத்த போது ஹஜ்ஜினுடைய காலம் அப்போதும் தொடர்கிறது. சில பேர் கேட்டாங்க, இந்த வருஷம் ஹஜ்ஜிக்குன்னு கேட்டாங்க. போகிறேன் என்றார்கள். எப்ப சொல்றாங்க? பதிலே இல்லை. 3 நாள் பதில் இல்லை. 3 நாள் கழித்து சொன்னாங்க, ஹஜ்ஜி தொடரும் என்றார்கள். திறந்து பாருங்கள் வரலாறை. சீடர்கள் கேட்ட போது கூட பதில் இல்லை. முடிவெடுக்கிறாங்க, முடிவெடுக்கும் போது மௌனம், அமைதி.
அப்போ சில நேரங்கள்ல முடிவெடுக்கிற போது குழப்பம் வந்துடும். முடிவு சரியா இருக்கணும், கரெக்டா இருக்கணும் அப்படின்னா சொந்த கருத்தை வச்சு முடிவெடுக்காதீங்க. மனசு சொல்றதை கேட்டு முடிவெடுக்காதீங்க. நம்ம மனசு சொல்றதெல்லாம் கேட்டு முடிவெடுக்க கூடாது. அது கொஞ்ச நேரம் மௌனம் அமைதியானால் அழகான முடிவு ஃபைசலாவாயிடும். அதுக்கு முன்னால இஸ்திகாரா நான் சொன்ன மாதிரி அல்லாஹ்ட்ட கேட்டோம். சொந்தமா எடுக்கிற முடிவு நிறைய நேரங்களில் நஷ்டமா போய் தான் முடிஞ்சிருக்கு. அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானா. அப்ப முடிவெடுப்பதற்கு முன்பு அமைதிங்கிறது ஒரு 10 நிமிஷம் தணிக்கணுங்கிறாங்க. அப்படி எஞ்சி போயிடணும். ஷாதிலி நாயகம் 3 நாள் அமைதியா இருந்தாங்க. ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை இது பூரா நான் அப்படியே ஒப்பிட்டு பார்த்தேன். அல்லாமா ஷாதிலி நாயகத்திட்ட அப்படியே இருக்கிற வாழ்க்கை பூரா. இன்றைக்கு ஒரு பெரிய உலகம் அவர்களை பின்பற்றுகிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்த 1000 ஆண்டுகளாக போகிறது. இன்னும் அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய ஜமாத் குக்கிராமங்களில் இருந்து அவர்கள் சொல்லிக் கொடுத்த திக்ரை செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அங்கீகாரம் அல்லாஹ்விடத்தில் பெற்றிருக்கிறார்கள். குக்கிராமம் அல்லாமா ஷாதிலி நாயகத்தை இருக்கிற அல்லாஹ்வை அடைவதற்கு அவங்க கற்றுக் கொடுத்த திக்ரை செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கற்றுக் கொடுத்த திக்ர்கள் எல்லாம் ரப்பை அடைவதற்கு, அவன் அன்பை பெறுவதற்கு. அவன் தொடர்புல போய் உட்கார்றது. ரொம்ப அமைதியான மனிதர், அழகான மனிதர், அற்புதமான அறிவுரைகளை தந்தவர்கள். அவங்க சொன்ன அறிவுரைகளை எல்லாம் நான் பார்த்து பார்த்து வியந்திருக்கிறேன். கௌச நாயகன் சொல்லுவாங்க, ஷாதிலி நாயகன் சொல்லும் போது உன்னை நம்பாத, உன் பலத்தை நம்பாதன்னாங்க. அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அதே அவங்க காலத்தை ஒட்டி அந்த நூற்றாண்டில் முன்பின் வந்தவர்கள். ஒரு நல்ல நூற்றாண்டு அதெல்லாம். 4, 5, 6 அந்த காலங்கள்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை ஜொலிக்க வந்த அந்த நூறாணி மனிதர்கள் வெளியான காலங்கள். கௌசநாயகன் சொல்லுவாங்க, அப்பா உலகம் இருக்குது, உலகத்தை வச்சுக்கா, உலகத்துல வாழணும், உலகத்தை சம்பாதிக்கணும், உலகத்தை தேடணும், ஆனா உலகத்தை உன் கையில வச்சு பாருன்னா. அவன் எப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்டான். கல்புல துன்யா வந்துட வேண்டான்னா. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வான். கப்பல் ஓடணும்னா தண்ணி தேவைன்னா, கப்பல் ஓடணும்னா தண்ணி தான் கப்பல் போகணும். தரையில கப்பல் போகுமா? போகாது. தண்ணி தேவைப்பா. கப்பல் ஓடணும், தண்ணி தேவை. வாழ்க்கைங்கிறது ஷரியத்துங்கிறது கப்பல், வாழ்க்கைங்கிறது ஷரியத்துங்கிறது கப்பல். இன்னும் சில பெரியார்கள் அதுக்குள்ளே தான் தரீகா இருக்குதுங்கிறாங்க, அதுக்குள்ளதான் ஹக்கீகத் இருக்குது, மாரிபத் இருக்குதுங்கிறாங்க. இதெல்லாம் கப்பல். அந்த வாழ்க்கை ஓடுவதற்கு இந்த துன்யா தேவை. இந்த துன்யா தான் தண்ணி. தண்ணி இல்லாம இந்த கப்பலை ஓட்ட முடியாது. ஆனால் அந்த தண்ணி கப்பலுக்குள்ள வந்தா கப்பல் முங்கி போயிடும்னா. தண்ணி கப்பல்ல வந்துட்டா, கப்பல் ஓடுறதுக்கு தண்ணி தேவைதான், தண்ணி கப்பலுக்குள்ள வந்துடக்கூடாது. வாழ்க்கை ஓடுறதுக்கு துன்யா தேவை. துன்யா கல்புல வர வேண்டாம் என்றார்கள் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி. இன்னைக்கு அல்லாஹ் வைக்க வேண்டிய இடத்துல துன்யாவை தூக்கி வச்சுட்டோம். அல்லாஹ் வைக்க வேண்டிய நம்ம கல்புல துன்யா இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் மனசு சொன்னதுக்கு அப்படி அடிமைப்பட்டு போயிடுறோம், அடிக்ட் ஆயிடுறோம். இது என்ன விரும்புதோ அதான் வாழ்க்கை. இது ஒரு முடிவு எடுக்குதுன்னா அந்த முடிவுக்கு நம்ம அடிமையா போனோம். இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறது, அப்படிதான் இருக்கணும் நம்மளை கட்டுப்படுத்துறோம். நம்ம மட்டும் கட்டுப்படுத்தல, நம்மை சார்ந்தவர்களை, நமது குடும்பத்தை, நமது மனைவியை, நம்ம மக்களை இப்படிதான் அப்படிங்கிறோம். அவங்களுக்கு எது நலன் என்று கூட நாம் யோசிப்பதில்லை. காரணம், நமது மனசுல ஒரு முடிவு வந்துச்சா அதை குடும்பத்திலேயே டோட்டலா அமல்படுத்த நினைக்கிறோம். இங்கே நீங்கள் மாத்திரம் அல்ல, குடும்பமும் சேர்ந்து நஷ்டமாகுது. முடிவை எடுப்பதற்கு முன்பாக அல்லாஹ்ட்ட கேளுங்கள். முடிவை எடுப்பதற்கு முன்பாக அமைதி இழந்து விடாதீர்கள். அமைதியா இருக்கணும். அமைதியை அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப 4வது இடம் அது. 5வது வாழ்க்கை சார்ந்த, இன்னொரு பக்கம் நம்முடைய உயர்வு சார்ந்த, அடுத்தடுத்த காலத்தில் நாம் ஜொலிப்பதற்கு நாம இன்னைக்கு போய் ஒரு காரியத்துல ஈடுபடுறோம்னு சொன்னா, எதையாவது ஒரு ஃபீல்ட்ல இறங்க போறோம், ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு திட்டமிட்டு இருக்கோம், ஒரு காரியத்தை இன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்பாக முதல்ல என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் போய் இப்படி ஒரு காரியம் செய்ய போறோம், இப்படி ஒரு பெருமானார் சொன்னாங்க, உங்க காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமா, அதை அமைதியாக மறைத்து ரகசியமாக்கி வெற்றி பெறுங்கள்.
இன்னைக்கு நம்ம நடத்துற நிறைய காரிய தோல்விதான். ஒரு வீடு வாங்குறது கூட யாருக்கும் தெரிய வேண்டாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாங்கி எல்லாம் முடிச்ச பின்னால 4 பேர்ட்ட சொல்லு, அவங்க துவா செய்யட்டும். அதுக்கு முந்தி சொன்னா உன் மீது அந்த வீட்டு வாங்குறதுக்கு எதிராக பொறாமைக்காரர்களா அவங்க மாறிடுவாங்க. மறைக்கணும்னாங்க. இஸ்தாயீனு பெருமானா சொன்னாங்க, பிக்குத்துமானி நியாமத்திக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிற சில நியாமத்தை மறைச்சிருங்க. அதை கொண்டுதான் வெற்றி. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அப்ப அதுல அமைதியாத்தான் இருக்கான். வாழ்க்கை சார்ந்த எந்த ஒரு வகையான காரியங்கள்ல நம்ம ஈடுபட போகிறோம், செயல்பட போகிறோம், துவக்க போகிறோம், அதுல கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அதை துவக்கின பின்னால அது தெரியட்டும். துவக்கிறதுக்கு முன்பே ஊரு பூரா ஆல்போஸ் அடிச்சு ஒட்டி மைக்கில் சொல்லி கடைசியில் என்னப்பா இன்னும் துவக்கல, இல்ல லேட் ஆகிட்டே இருக்குது, ஒண்ணு வந்தா ஒண்ணு வரமாட்டுக்கு, கை கூடாமையே போயிடும். வாழ்க்கையில் மௌனமாக இருக்க வேண்டிய, அமைதியாக இருக்க வேண்டிய 5 இடங்கள். இந்த 5 இடமும் நமது வாழ்க்கையானால் இன்ஷா அல்லாஹ் நிம்மதியும் வெற்றியும் நசீபாயிடும். அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசியில சொன்னாங்க, போகத்தான் போறேன் நாங்க ஹஜ்ஜிக்கு போறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. தன்னுடைய ஹாதிமை கூப்பிட்டு, நீ புறப்படணும், புறப்படும் போது என்னென்ன பொருள் எடுத்துட்டு வாங்க. அப்ப கேட்டாங்க, இந்த பொருள் எதுக்கு ஹஜ்ஜிக்குன்னாங்க. அதுக்கு பொருள் அங்க வந்தா தெரியும்னா, அங்க வந்தா தெரியும். பிரச்சனை காலம், அரசளவுல பேசப்படுற காலம். அதுக்கு பின்னால கொஞ்சம் வெளியில வந்தாங்க, அல்லாஹு தஆலா மாற்றி அமைச்சான். மிஸ்ருக்கு போறாங்க. மிஸ்ருக்கு போன பின்னால மிகப்பெரிய பிரகாசம். ஷாதிலி நாயகத்துடைய வரலாறு மொத்தமால நான் சொல்லிட முடியாது. அவங்களுடைய வரலாறோடு கலந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். ஞாபகம் வையுங்கள். அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசியின் காலத்தில் புறப்பட்ட ஹஜ்ஜில் அவங்க ஹாதிமை கூப்பிட்டு சில பொருள் எடுத்துட்டு வர சொன்னாங்க. 3 பொருளை சொன்னாங்க. அந்த 3 பொருள் இங்க இப்ப தேவையில்லையேன்னு சொன்னார். நீ எடுத்துட்டு வாப்பா தெரியும்னாங்க. எடுத்துட்டு போற அவங்க சொன்ன இடம் வந்தபோது அங்கே 2 ரக்காத் தொழுதாங்க, சுஜூதுல போனாங்க. போறதுக்கு போற ஹாதிம்கிட்ட சொன்னாங்க, இந்த இடம் தான் நான் மரணிக்கும் இடம், இந்த இடம் தான் நீ என்னை அடக்கம் செய்ய வேண்டிய இடம். கையில கொண்டு போனது மம்மட்டியை கொண்டு வர சொன்னாங்க. வரலாற்றினுடைய ஆழத்தை கண்டவர்கள், மரணம் குறித்து கூட அல்லாஹ்வோடு பேசியவர்கள், அல்லாஹ் அறிவிப்பும் தந்தான். இப்ப என்ன, அவங்க ஹஜ்ஜி பயணத்துல இங்க மௌத்தாகணுமா? அவங்க அடக்கப்பட்ட இடத்தை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அவங்க பிறந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் தொடர்பே கிடையாது. ஹஜ்ஜில இங்க மௌத்தாகணுமா? இல்ல, நோக்கம் ஒன்றுதான். நான் புறப்பட்டேன் என் ரப்புக்காக, ஹாஜியாக புறப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் டயத்தை கூட்டுறாங்க, நான் முடிச்சிடுவேன். நீங்க உங்க கவனம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சர்க்கார் சொன்னா கொஞ்சம் நியாயமா தான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப நேரம் தான் அது, இருந்தாலும் பிரியப்பட்டாங்கல்ல. பிறந்த இடம் ஒரு இடம், அவங்க வஃபாத்தான இடம் ஒரு இடம். பெரும்பாலான அல்லாஹ்வுடைய நேசர்கள் எல்லாம் உலகம் பூரா சுத்துறாங்க. அல்லாஹ் எங்கெல்லாம் போக சொன்னான்னு அங்கெல்லாம் போறாங்க. இந்தியாவிலிருந்து அடக்கமா இருக்கிறாங்க. அல்லாமா ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்த இடம் எங்கோ இருக்குது. பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தார் மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க வாப்பா பெரிய தோட்டத்தினுடைய அதிபர். ஆனா கரீபே நவாஸ்ன்னு பேர் வாங்குறார். ஏழைகளின் எஜமானாக மாறுகிறார். உலக பணக்காரர்களிலே பிறந்தவர். எங்கோ அரபு தேசத்திலே அதை சுற்றி இருக்கிற பகுதிகளிலே வாழ்ந்தவர். சர்க்காரை ஆலமுடைய ஜியாரத்துக்கு வருகிறார். அல்லாமா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெருமானார் அவருடைய கனவில் காட்சி அளித்து, இந்தியாவுக்கு போங்கன்னாங்க. உள்ள வந்துட்டாங்க. இந்தியா அவர்களை கொண்டு ஜொலித்தது. இந்தியாவுக்கே வரல. அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், இந்தியாவுக்கு வரலங்கிறீங்களே, இந்தியாவில் அவங்க பேர்ல 10,000 பள்ளிவாசல் முஹித்தீன் பள்ளிவாசல் இருக்குது என்னார். நான் அதான் சொன்னேன், அதுதான் அவங்க அல்லாஹ்ட்ட கபூல் ஆனதுக்கு அடையாளம். இந்தியாவிலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல் முஹித்தீன் பள்ளிவாசல். இந்தியாவுள்ளே காலை வைக்கவில்லை முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி. அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம், ஏதோ ஒரு மூலை முடுக்கில் இருக்கிற நான்
முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியினுடைய அந்த இறை நெருக்கத்தை நினைத்து பார்க்கிறேன். எங்க ஊர்ல கட்டுற பள்ளிவாசலுக்கு முஹியத்தீன் பள்ளிவாசல் பேர் வைக்கிறேன். அவங்க கபூலாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற அடையாளம் அது. நாதாக்கள் வாழ்ந்த இடத்திலெல்லாம் மணக்கிறார்கள், அவர்கள் கால் வைக்காத இடத்திலும் நினைவு கூறப்படுகிறார்கள். இந்தியாவில் கால் வைக்காத அபுல் ஹசன் ஷாதிலி இந்தியாவில் நினைவு கூறப்படுகிறார், தமிழகத்தில் நினைவு கூறப்படுகிறார், எங்கெல்லாம் அவர்கள் பேசப்படுகிறார்கள். ஒரு ஆற்றல் மிக்க ஞானத்தை அல்லாஹ் அவர்களுக்குள்ள நிரம்ப கொடுத்தான். கல்ப பார்த்து பேசுற இடம் நான் சொன்னேன், நிறைய இடம். அவங்க சொன்ன அட்வைஸ்ல ரொம்ப பிரதானமான அட்வைஸ் இப்படி சொல்லுவாங்க, நீ எப்போதுமே வாழ்க்கையில உனக்கும் அல்லாவுக்கு இருக்கிற உறவு மட்டும் கட் பண்ணிடாதேன்னா. அது எப்படி கட் ஆகும்? அல்லாவுக்கும் நமக்குள்ள உறவு எப்படி கட் ஆகும்? அவங்க சொன்னாங்க, மக்களை தூக்கி உன் கல்புல வச்சுட்டேன்னா கல்புல இருக்கிற ரப்பு வெளியில போயிடுவான்னா. மக்களை தூக்கி கல்புல வச்சுட்டா, இன்னைக்கு நம்ம மக்களை இல்ல துனியாவையே தூக்கி வச்சிட்டு இருக்கோம் கல்புல. அல்லாஹ் எப்படி வைக்கிறது? கல்புல இருக்கணும் அல்லாஹ், கல்புல அவனை வைக்கணும். நீ அவனை வைக்கிற இடத்துல அவனை விட்டுட்ட. சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எங்க இருக்கிறான் கேட்டதற்கு சொன்ன பதில், வல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹில் முஃமினீன், தன் சாலிஹான அடியார்கள் இதயத்துல தான் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் அந்த இதயம் நமக்கு நசீபாக்குவானா. உணர்வுகளை கட்டுப்படுத்தான், ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணான், நம்ம விருப்பத்துக்கு வாழணுங்கிறத விட்டு வெளியில வரணும். எல்லாத்தையும் கல்புல சுமக்க கூடாது. அவருக்கு கல்புல இடம், இவருக்கு இடம், இப்படி எல்லாத்துக்கும் கல்பு பிரிச்சு கொடுத்துட்டோம்னா நம்ம அல்லாவோடு உள்ள இடத்தை நம்ம பகிர்ந்து கொடுக்கிறோம்னு அர்த்தம். அல்லாவுக்கு நம்ம கல்புல இடம் இல்லாம போயிடும். இதிலெல்லாம் நம்முடைய கவனம். அல்லாமா ஷாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும் போது சொல்லுவாங்க, உன் கல்ப உனக்கும் அல்லாவுக்கு உள்ள தொடர்பை கட் பண்ணிடாத. எப்படி கட் ஆகும்? உன் கல்புல அவனை வைக்க வேண்டிய இடத்துல மக்களை கொண்டு வச்சுட்டேன்னா உனக்கும் அவனுக்குள்ள தொடர்பு கட்டா போயிடும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்க. அவங்க பேசின செய்தி இருக்குது உலகத்துல. லுக்மானுல் ஹக்கீம் பேசின செய்தி, வசாயா லுக்மான்டே ஒரு கிதாப் இருக்கு. லுக்மானுல் ஹக்கீம் தன் பிள்ளைக்கு செய்த அட்வைஸ்ங்க ஒரு பாடம். முரீதிகளுக்கு, தன் ஹலீஃபாக்களுக்கு, இந்த உம்மத்தின் சாலிஹீங்களுக்காக அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செய்த மக்கூலாத்துகள், அற்புதமான அவர்களின் அறிவுரைகள் தனி பாடம். நான் இன்னைக்கு அப்படியே நினைச்சேன், அவங்க பேசின அறிவுரைகளை மட்டும் அப்படியே விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்சேன். அதெல்லாம் நேரம் அமைந்திராது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய விளக்கம் சொல்லணும். ஆழமான பொருள்களை கொண்டு பேசுறாங்க, ஆழமான பொருள்களை கொண்டு. ஆக தன்னுடைய காலத்தில் தனி இடத்தை பெறுகிறார்கள், ஒரு பெரிய குதுபு ஜமானாக வாழ்கிறார்கள். அவர்களின் அருகாமையில் வந்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இறை நெருக்கத்தை நசீபாக்கிறார்கள். அவர்கள் போன இடமெல்லாம் பிரகாசிக்கிறார்கள். அவர்களிடத்தில் மண்டியிட்டவர்கள் எல்லாம் அல்லாவின் அன்பையே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், அன்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதற்கு நிறைய பேரை சொல்லி காட்டினார். அல்லாமா ஷரபுத்தீன் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூலுடைய காதலர். அவர் ரசூலுடைய நேசத்தில் தன்னை உருக்கியவர். பெருமானாரின் காதலில் தன்னை உருக்கியவர்கள் பல பேர் அல்லாமா ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொடர்பிலே வாழ்ந்தவர்கள், ஜஸூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்பட. பெருமானாரினுடைய காதலர்களாக இங்கே தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஏன்? புர்தாவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே தன்னை மறந்து எழுதுவார். அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்க்கையில் அது எடுக்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க, பெருமானார கண்மூடி திறக்கிற நேரம் நான் மறக்கிறது இல்லைன்னா, அவங்கள விட்டு நான் கொஞ்ச நேரம் தூரமான நான் யாருங்கிறாங்க. நான் அதெல்லாம் அங்க சொல்லல, அது ஒரு தனி பிரச்சனை, தனி பாடம். ரசூலை நான் மறக்காத நேரம் வாழ்க்கை மொத்தத்திலும் மறக்கல. அல்லாஹ், அல்லாஹ் எங்கே? எங்கள் நாவு அல்லாஹ் தான், அவனைத்தான் எங்கள் நாவு பேசியது, எங்கள் இதயம் அவனைத்தான் சிந்தித்தது, எங்கள் பார்வை அவனுடைய நூறையே பார்த்தது என்கிறார் இமாம் ஷாதிலி. எங்க நாங்க தூரம்? ஒரு ஞானி படித்தார், ஒரு சூஃபி அல்லாஹ்வை பற்றி படிக்கிறார். ரப்பே, என் கல்பு உன்னை கொண்டு உட்கார வச்சிருக்கு,
என்னுடைய நாவு உன்னுடைய திக்ருல் ஹயாத்தா இருக்கு. மஸ்வாக்க பி கல்பி, நீ தங்குவது என் கல்பு. என்னுடைய நாவு உன்னுடைய திக்ரில், திக்ருக்கு பி லிசானி, உன் திக்ரு என்னுடைய நாவில, உன்னுடைய கூற்று மட்டும்தான் என் நாவு பேசுது. என் கண்கள் உன்னுடைய நூரை பார்த்துக்கிட்டு இருக்கு. பாயின தகைபோ, நீ எங்க என்னை விட்டு மறைஞ்சு போறேன்னு கேட்டார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. கண்ணுக்குள்ளே அல்லாஹ், கல்புக்குள்ளே அல்லாஹ், நாவினுடைய சுழற்சிக்குள்ளே அல்லாஹ். எந்த மனிதர்கள் அவர்கள்? சும்மா ஒருத்தங்களை நினைச்சு நினைவு கூறி இவ்வளவு பெரிய விழா எடுக்கல. விழாவின் நோக்கமே இங்கே பல ஷாதிலிகள் உருவாக வேண்டும். கல்பிலே அல்லாஹ், நாவிலே அல்லாஹ், என் பார்வையும் அவனை நோக்கி. பாயின தகையும், நீ எங்கே என்னை விட்டு மறைவாய்? இன்னைக்கு மறந்த நாட்கள் எத்தனை, மறந்த நிமிடங்கள் எத்தனை, அவனை சிந்திக்காத இரவுகள் எத்தனை, அவன் நினைவு கூறாத நாட்கள் எத்தனை, அவனை மறந்த பகல்கள் எத்தனை. அல்லாஹ் அவன் அருளால் நம்மை மன்னிப்பானாக. நான் அவனை பல இரவுகள் மறந்து விட்டேன், பல பகல்கள் மறந்து விட்டேன், பல நேரங்கள்ல அவனை விட்டு தூரமாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் நம்ம சொல்ற இடத்துல இருக்கிறோம். அவன் ஒரு வினாடி நம்மை மறந்தால் நம்ம கதி என்ன? அவன் ஒரு வினாடி உங்களை மறந்தால், என்னை மறந்தால், என் குடும்பத்தை மறந்தால் நம்ம கதி என்ன? யோசிக்க வேண்டாமா? எனவே அன்பர்களே, உங்கள் ஆழமான இதயத்தில் நான் பதித்து விடை பெறுவேன். கலிபான சொன்ன டைம் முடிய போகுது. அல்ஹம்துலில்லாஹ் கூட்டி கூட்டி கொடுத்து அது நிறைவுக்கு வந்துட்டு அவங்க தந்ததுனால நான் வேற எங்கேயும் போகல. நான் அதற்குள்ளே உங்களுக்குள்ளே நான் கொண்டு வருகிறேன். அல்லாமா ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலை தன் இறுதி பயணம் இந்த வருஷத்துல புறப்படும் போதே, என்னப்பா நீ மம்மட்டியை தூக்கிட்டு வான்னு சொல்றாங்க. மம்மட்டியை தூக்கிட்டு வான்னு சொன்னா எதுக்கு நாங்க வந்தா தெரியுங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது நம்ம இந்த பயணத்துல மௌத்தா போயிடுவோம் தெரியுது. அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கறான். அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்த பின்னால அவங்க ஊரோட குடும்பத்தோட, அவங்களுக்கு மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு. கல்யாணம் முடிக்காத துறவி இல்ல, கல்யாணம் முடிச்சாங்க, பிள்ளைங்களை பெற்றாங்க, அவங்க சந்ததிகளை அல்லாஹ் தொடர்ந்து வாழ வைத்தான். தூக்கிட்டு வர சொன்னாங்க. அங்க வந்தவொன்னு 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுதுட்டு ஒரு பார்வை பார்த்தாங்க. சொன்னாங்க, இங்கே என் வஃபாத், இங்கே என் அடக்கம், இங்கே தோண்டுங்கள், நான் கொண்டு வந்த பொருள் இப்படி பயன்படுத்துங்கிறாங்க. இப்போ ஏன் அந்த முடிவோ அவர்கள் சொல்வார்கள், அந்த வார்த்தைக்குள்ளே வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். நான் இப்போது ஹஜ்ஜுக்காக பயணிக்கிறேன். என் பெருமான் சொன்னாங்க, ஒரு வீட்டை விட்டும் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டால், வந்த வழியில் மௌத்தானால், அவர் கபரில் இருந்து எழுப்பப்படும் போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் தல்பியாவோடு எழுப்பப்படுவார். காலம்பூரா ஹஜ்ஜு செய்த நன்மை கிடைக்கும். ஷாதிலி நாயகம் நீண்ட காலம் ஹஜ்ஜு செய்தாங்க. ஹஜ்ஜிக்காக போகிற போதே மௌத்தையும் சுமக்கிறாங்க. காலமெல்லாம் ஹஜ்ஜி உடையவராகவே ஆக்கப்படுறாங்க. தல்பியாவோடு எழுந்திருக்கும் நசீபை பெறுறாங்க. எத்தனை உயரிய நோக்கம்! அப்படிப்பட்ட மகானை, மாட்சிவம் பொருந்தியவர்களை, கண்மூடி திறக்கும் நேரம் ரப்பை மறக்காதவர்களை, தன் நினைவலைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வின் மீதே இருக்கிறது என்று சொன்னவர்களை நாம் நினைத்திருக்கிறோம், பாராட்டுகிறோம். அவர்களின் உன்னதமான இறை தியானத்தை உலகத்திற்கே சப்ளை செய்த அந்த ஔராதுகளை இங்கே ஓதுகிற மக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே நிரம்பி இருக்கும் மக்களுக்கு நான் சொல்வேன், இது போன்ற சாலிஹீன்களின் பாசறையில் நாமும் வளர வேண்டும், அந்த பெருமக்களை பின்பற்ற வேண்டும். அடுத்தடுத்த காலங்களில் நமது வாழ்க்கையை அழகுபடுத்த வேண்டும். எந்த ஒரு நிமிடமும் ரப்பை மறந்துவிடக் கூடாது. நமது இதயத்தில் அவனை இடம் கொடுத்து அழகுபடுத்த வேண்டும். நமது நாவு அவனை துதிபாட வேண்டும். நமது வாழ்க்கையெல்லாம் அவன் விரும்பிய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். அவன் ஹபீபை நேசிக்கிறதோடு அவனுக்காக வாழ்ந்த இந்த சாலிஹீன்களை, வலிமார்களை, அவன் நேசர்களை இப்படித்தான் நாம் எடுக்க வேண்டும். அவன் நேசர்களை பாராட்டுகிறோம், புகழ்கிறோம் என்ற பெயரால் நாங்கள் எந்த ஒரு தவறையும் அனுமதிக்க மாட்டோம். அவன் நேசர்களின் வாழ்க்கையும், அவர்களின் உணர்வும், அவர்களின் இறை தொடர்பும் நமக்குள் ஹயாத்தாக வேண்டும். அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தமும்
அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. கடைசி வரையிலும் அவன் நினைவில் உறைந்து போக செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்குவானாக. நமது பிள்ளைகளின் அறிவில், இல்மில், ஈமானில், அமலில், ரிசுகில் பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை நேசித்தும் பின்பற்றியும், ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்தும், நபியின் சுன்னத்தை நேசித்தும், நபி வாழ்ந்த வாழ்க்கையில் நின்றும் நமது பிள்ளைகளும் நாமும் வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக ஹலீஃபாக்கள், உஸ்தாதுமார்கள், என்னுடைய உஸ்தாது பிறந்தகை அல்லாமா இஸ்மான் ஹஸரத் தாமத் பரக்காத்துஹும், நம்முடைய ஷாதுலியாவுடைய ஹலீஃபா மரியாதைக்குரிய யாக்குதுல் ஹஸரத் தாமத் பரக்காத்துஹும் போன்ற உலமாக்கள், உஸ்தாதுமார்கள், இங்கே மேடை அமைந்திருக்கிற கீழே இருக்கிற ஆலிம்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.